பணிவாய் சிவபுரத்தரசே துறை லோகியரார் கெடுத்துரைக்கே நண்டன் அருளிலையார் மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் இந்த தாய்மார்களுக்கும் பெரியார்களுக்கும் வணக்கம். திருவாசகத்தை படித்தால் அப்படி இருந்து என்னோட ஒட்டி கொண்டது அது அப்பத்தில் இருக்குன்னு தெரியும். அணிகள் வியப்பாக இருக்க தேவையில்லை. இந்த திருக்கோணாமலையிலே ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு வைத்தியத்துக்காக வந்தவர். கங்காதரானந்தா வந்தவர். பிறகு ஒரு பெரிய தத்துவ ஞானியாக அவர் தமிழாக்கள் அப்போ நிறைய இருந்தவர்கள். இப்பெல்லாம் குறைந்திருந்தார். அது பருத்துறை ஆக்கள் தான் திருக்கோணாமலையில் இருந்தவர். நான் இந்த 2வது உலக மகாயுத்தத்தில் தமிழகத்திலையும் முதல்லையும் இருந்தால் வாத்தியாராக இல்லை. அப்போ அவரை பலர் போவார். அப்போ பெரிய பேங்கில் மேனேஜர் அவை கேட்டாரும் போவார்கள். அப்போ அவர் என்னுடைய சிநேகிதன் நான் போயிருந்தேன். இந்த சண்முகநாதன் கேட்டார், ஐயா இப்படி இல்லை ஒரு குருநாதனை தேடுறது. அவருடைய எல்லாம் குருநாதனை தேடுகிற நல்ல மாணவனை தேடுறது தான் கஷ்டம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இவர் தனியான குருநாதனை கண்டவர். அதே நேரத்தில் சிறந்த மாணாக்கனாக வந்திருந்தார். இந்த எங்களுக்கு ஒரு நல்ல ஆசானாக இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நன்கு தெளிந்தவர். காரணம் அது அக்கறை எனக்கு வரையிலே என்ற கவலை அவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் தெரியும். அதான் ஆசானுடைய இது. அப்போ இந்த இவரிடத்திலே இருந்து நாங்கள் படிப்பதற்கோ கேட்பதற்கோ இந்த சந்தர்ப்பத்தை ஆக்குவதற்கோ நாங்கள் பாக்கியசாலி. அதான் என்னுடைய சொந்த கருத்து. அது உங்களுக்கும் கிட்டத்தட்ட பொருந்த. அடுத்தது 10,000 மைல்கள் தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். 10,000 மைல்கள் அவர் தாண்டி இங்கே வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறார்கள், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்றது அவருக்கு தான் தெரியும். யான் தனக்கு அன்பின்னா நானும் தானும் தான் அறிவோம். என்னுடைய மனைவி என்னிலே பட்சம்னா அவளுக்கு தான் தெரியும். நான் அவளை பட்சம்னா எனக்கு தான் தெரியும். அருமையான பாடல். நான் தனக்கு அன்பின்ன நானும் தானும் அறிவோம். நான் தான் என்பதை விளக்கினவர் இந்த மகா. எனக்கு அடுத்தது நாங்கள் இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்ற விழாய் உள்ளவர். நான் அப்படியானவர் வந்தான் என்றும் அப்படித்தான் வாழ எனக்கு ஆண்டு ஐயா கேட்டால் நான் உண்மையான வயதை சொன்னேன். அந்த நிலையில தான் நான் கனடாவில் வாழுகிறேன். என்னுடைய சின்ன வயதில இருந்து துரியருக்கு தெரியும் நான் அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அதில் இருந்து விடுதலை பெறுவதற்காக இப்போ எனக்கு இந்த ஒரு தேவையாயிருக்கு. எனக்கு மாத்திரமில்லை, ஐயா இவர் அவ்வளவு படித்தவர், அவ்வளவு அறிந்தவர்கள், இவர்களுக்கு அந்த சிந்தனைகள் இருக்கு. அந்த சிந்தனைகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும். விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல அந்த விடுதலை நமக்கு தேவையா இருக்கு. ஆத்ம விடுதலையைத்தான் பாரதி பாடினவன். சுதந்திரமாயும் இருக்கலாம். ஆற்றை போல விடுதலை, ஆடி போல விடுதலை, காற்றை போல விடுதலை, காட்டில்லாத விடுதலை என்று பாடி வைத்திருக்கிறார். அந்த ஒரு விடுதலை நிலைக்கு ஒரு வாய்க்கால், ஒரு வழிகாட்டி நமக்கு தேவையா இருக்கிறது. கனடாவில் கோயிலுக்கு போய் பெற முடியாது, நூல்களை படித்து பெற முடியாது. ஆனால் அனுபவ ரீதியாக மற்றவர்களுடைய கற்றலில் 40வது அதிகாரம் கல்வி, 41வது கல்லாமை, அடுத்தது கற்றில நாயினம் கேட்க. அந்த கேள்வி அறிவும் சொந்த அறிவும் உங்கள் இந்த நான் சில டாக்டர் அதிகமாக சொல்றவர் இந்த ஐய வினாக்களுக்கு சில நேரத்தில் விடை கிடைக்கும் என்று அதிகமாக சொல்லி எனக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறார் டாக்டர் லம்போ. பாலம் ஒரு நாளைக்கு வீட்டை வந்தானா அன்றைக்கு எனக்கு பெரிய நாள். எனக்கு அவர் வந்த நாள் பாலம் ஒரு நாள் வருவார். அவர் என்னை சொல்லிக் கொள்றா உனக்கு எல்லாம் தெரியுமென்று. நான் ஒன்றும் தெரியாமல் தான் இப்படி தருவான். ஆகவே அவர்கள் ஒரு பாதை காட்டுகிறார், ஒரு ஒளி காட்டுகிறார். கலங்கரை விளக்கம் போல் நமக்கு தேவை. அந்த ஒரு ஏதமற்ற நிலையில புனிதமான காரியங்கள் பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் அதை பயன்படுத்தினால் கொஞ்சம் வந்தாலும் கிடைக்கும். அதற்காக அவர்களுக்கு நான் இந்த கனடா வாழ் சைவ மக்களினுடைய சார்பிலே நன்றியையும் சொல்லி இன்று தங்களுடைய கருத்தை சொல்லும்படி மிக பணிவோடும்
அன்போடு திருச்சிற்றம்பலம். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணக முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். வஞ்சகப் பெரும் புலையனேனை நின் கோயில் வாயிலிற் பிச்சனாக்கினாய். பெரிய அன்பருக்கு உரியராக்கினாய். தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார். நானும் அங்கனே உடையநாதனே. அரகரம பார்வதீவதை சிவனை சொல்களே, நாம் இன்னைக்கு கொஞ்சம் காலந்தாழ்த்தி ஆரம்பித்திருக்கின்றோம். சிவஞான போதத்தை நம்முடைய அறிவு செல்லுகின்ற அளவுக்கு ஆண்டோருடைய திருப்பாதங்களை பிடித்து கொண்டு உரை காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்று கேட்டால் நம்முடைய முயற்சியும் வேண்டும், ஆனால் இந்த சிந்தனையும் வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்னார் திருவள்ளுவர் சொன்னார், இழுக்கல் உடையுடி ஊற்றுக்கோலத்தே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஒரு பனிச்சறுக்கின் மீது ஏறும் பொழுது அது வழுக்கி விடும். அது வழுக்காமல் இருக்கும் பொருட்டு ஒரு பெரிய ஊன்றுகோலை வைத்து கொண்டு தான் அந்த மவுண்டனியரிங் போவாங்க. அதுபோலத்தான் நாம் ஞான நூல்களை படிக்கும் பொழுது சில முக்கியமான இடங்களிலே ஞானிகள் எவ்வாறு பொருள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு அதன் வழியாக சிந்திக்க வேண்டுமே ஒழிய நமக்கு என்ன தோணுகிறது என்று அப்படி சிந்திக்கக்கூடாது. அதற்காக தான் இதையெல்லாம் சிவஞான போதம் போன்ற நூல்களை எல்லாம் தக்க பிரமாண உரையாசிரியர்களை வைத்துக்கொண்டு நல்ல குருநாதரிடத்திலே அவற்றை பாடம் கேட்க வேண்டும். அது அந்த காலத்து முறை அதுதான் பாடம் கேட்டல். அதுபோல பாடம் கேட்டு தெளிய வேண்டிய ஒரு நூல் தான் சிவஞான போதம் என்பது. ஆகையினால்தான் நாம் அப்படி இருந்தாலும் முழுமையாக அதனுடைய நுட்பங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இருந்த போதிலும் கூட அது ஒரு உயர்ந்த நூல். அதை நம்முடைய புல்லறிவினாலே அணுகிவிடக்கூடாது என்கின்ற ஒரு வரம்பு முதல்ல நமக்கு தெரியும். என ஞானிகளெல்லாம் தவறடி புனைந்த தலைமையோனே, பெரிய தவசிகளெல்லாம் அவருடைய திருவடிகளை தலையிலே சூடிக்கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகளை தவசிகளே தவர்களே தங்களுடைய திருவடியில் சூடிக்கொள்வார்களாம். ஆகவே அந்த பாயிரத்தில் நம்ம படித்தோம், மலர்தலை உலகின் மாயிருழுதுமிய பலர்வுகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் இண்டிய பெரும்பெயர் கடவுளிற் கண்டு கண்ணீருள் தீர்ந்து மயரற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோம். பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்ட அகன்ற மெய்கண்ட தேவன் பவநனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. சிறப்பு பாயிரத்துக்கே ஒரு பெரிய எக்கச்சக்கமான பக்கங்கள் எழுதிக்கிறார் சிவஞான முனிவர். சிறப்பு பாயிரம், சிவஞானவர்களுடைய சிறப்பு பாயிரம். அப்படி அந்த மெய்கண்டாரை பற்றி ஞானிகளே அணுகுவதற்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னார். நாம் ஏதோ நம்முடைய அறிவுக்கு அது புலனாகிவிட்டது என்று சொல்லிவிட முடியாது. அதற்காக சிந்திக்காமே இருக்க முடியாது. ஆகவே சிந்தனை வேண்டும். ஆனால் சிந்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய திருவடியை பிடித்து கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது வழுக்கி விடாமல் இருக்கும். இல்லை என்றால் மேலே ஒரு அடி ஏறாட்டிலும் பரவாயில்லை, ஒரு 4 அடி சறுக்காமல் இருந்தால் போதும். 2 இருக்கு இல்லையா? மேலே ஏறுவது வேற, இருக்கிற நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. ஆகவே தவறா நான் அடிக்கடி சொல்வேன், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எ சப்ஜெக்ட் இஸ் நாட் அ சின், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் இஸ் அ சின். இல்லையா? அதோட அவற்றை நாம் ஏதோ நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது 6ஆம் சூத்திர இப்பொழுது ஒரு
2வது பகுதியில் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். ஐயா அவர்கள், பரமநாதன் அவர்கள் திருவாசகத்தை சொன்னாலே அவர்களுக்கு சிவபிரகாஷ் சுவாமிகள் சொன்னது அவர்கிட்ட தான் நான் பார்க்குறேன். வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் காண்கிலே, திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உகக்கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர் வாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தி அன்பர் ஆகுனர் அன்றி மன்பதை உலகின் மற்றையறிலரே. துறைமுக சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய பாடல் நால்வர் நான்மணி மாலை அப்படி சொல்லுவேன். அதுபோல அதே போலதான் மாணிக்கவாசகருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அழுது அடி அடைந்த அன்பன். மாணிக்கவாசகர் அழுதே சாதிச்சுவார் காரியத்தை. அழுதால் உன்னை பெறலாமே என்று அந்த மாணிக்கவாச சுவாமிகள் பல இடங்கள்ல, அதாவது அங்கே அப்படிதான் வரும். ஞானத்தினுடைய அந்த உயர்நிலைக்கு போகும்போது நம்முடைய புண்மையும் இறைவனுடைய பெருமையும் தெரிந்து கொண்டே போகும்போது அந்த உருக்கம் தன்னால் வந்துடும். நமக்காக இறைவன் செய்த இதுவரை அவன் செய்திருக்கின்ற கருணையை உணர்வது இருக்கு பாருங்க, அதான் செய் நன்றி அறிதல். அதாவது இறைவனை ஏன் வணங்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரத்தை நினைச்சு முதல்ல சொல்லணும் நன்றி. அப்புறம்தான் நீ கேட்டு செய்யாத வேற இருக்கு நிறையா. இல்லை, இறைவனோட எத்தனையோ விண்ணப்பத்தை வைக்கிறோம், எல்லாம் ஒரு செவி சாய்க்கிறது இல்லை. ஆனால் இறைவனை வணங்கணும். இப்போ இன்றைக்கெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படிதான், நான் இறைவன் இருந்து எனக்கு ஒன்றும் கவனிக்கலை, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், கோயிலுக்கு போனேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இறைவன் என்ன ஒன்று கையெடுத்தும் பார்க்கல, கடவுள் நம்பிக்கை எனக்கு குறைந்து கொண்டு வருகிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரம் என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா? அதான் செய் நன்றி. அது அந்த மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர், அது திருவுந்தியால சொன்ன, மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தி வர தவற்றி தலைவர் என்று உந்தி வர. நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா அந்த கேவலங்கிற ஒரு மூலையில கிடந்தோம். அந்த மூலையில கிடந்தவரை முற்றத்தில் விட்டுருக்கார். இப்பொழுது அதான் அதனுடைய என்ன கருத்து என்றால், கேவலத்தில் இருந்த ஆன்மாவை சகலத்தில் விட்டுருக்காருன்னு அர்த்தம். அதான் ஞானிகளுடைய பரிபாஷை. மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தீவர தவற்றி தலைவர் என்று உந்தீவர. அப்போ முதல்ல நம்முடைய அறிவு இச்சை செயல்களெல்லாம் விளங்காமல் நாம் கேவல நிலையிலே கிடந்த நிலையிலே இருந்து நம்முடைய அறிவை விளக்குவதற்காக தனு கரண போன போகங்களை கொடுத்து இந்த உலகத்தில் கண்ணை திறந்து விட்டுருக்காரே, அதுவே அவருக்கு நாம் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆகவே செய் நன்றி, செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகிற நன்றி. செய் நன்றி என்று வினைத்தொகையில் வச்சார் இல்லையா திருவள்ளுவர் நாயனார், அப்படி வச்சார். ஆகவே இறைவன் நமக்கு செய்த நன்றி இருக்கேன், செய்த நன்றி என்னென்னு நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அப்படிதானே? கடவுளை அதை தெரிஞ்சால் கடவுள் ஏன்னு சொல்ல மாட்டான். உண்மையை தெரிந்தால் இறைவன் நமக்கு இதுவரை செய்த உபகாரம், அந்த செய்த உபகாரத்தை நினைத்தாலே அவருடைய பெருமையும் நம்முடைய சிறுமையும் தன்னால் விளங்கும். இப்போ 6ஆம் சூத்திரம் வரைக்கும் நம்ம சிந்திச்சோம். 6ஆம் சூத்திரத்தோட என்ன முடியுது? பொது அதிகாரம். இப்போ 7ஆம் சூத்திரம் சிறப்பு அதிகாரம். இப்போ இந்த இடத்துல என்ன சிந்திக்கணும்னா, பொது அதிகாரம்னா என்ன, சிறப்பு அதிகாரம்னா என்ன, நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பொது சிறப்பு என்பது என்னவென்றால், இந்த முப்பொருள்களுடைய சிறப்பு இயல்பை அறிவதுதான் சிறப்பதிகாரம். சிறப்பு அதிகாரம் 7ஆம் யுகத்திலிருந்து அதிகாரம் மாறும். மொத்தம் 2 அதிகாரம். சிவஞான போதம் 2 அதிகாரத்தை உடையது. முதல் 6 சூத்திரங்கள் பொது அதிகாரம், பின்னாடி வரக்கூடிய 6 சூத்திரங்கள் சிறப்பு அதிகாரம். இந்த பொது அதிகாரம் சிறப்பதிகாரம் என்றால் என்ன என்றதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க என்றால், அந்த 3 பொருளுடைய பொது இயல்பை அறிவது பொது அதிகாரம், சிறப்பு இயல்பை அறிவது சிறப்பு அதிகாரம். அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, அது என்னது, பொது இயல்புன்னா என்ன, சிறப்பு இயல்புன்னா என்ன, ஒரு சந்தேகம் வந்துடும். அதுக்கு அருமையாக சாமி விளக்கினார்.
சாமி வளர்க்கும்போது ஒன்று சொன்னார், அது அவருடைய நடையிலே சொல்கிறேன். இலக்கண முகத்தானும் அளவை முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என இருதிறத்தான் உணரப்படுவது பொது இயல்பு. அதாவது அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என்று இருவகையாக உணர்வதுதான் பொது இயல்பு. சிறப்பு இயல்புன்னா என்னன்னு கேட்டாரு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என 4 வகையாக உணர்வது சிறப்பதி. அது வேணுமா உங்களுக்கு? பாடியத்தில் சொல்ல விளக்கம் தான் அது. அதாவது பொது இயல்பு என்பது அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும். ஒரு பொருளுடைய இயல்பு என்ன, அந்த பொருளை எப்படி அறிவது? அளவை. அளவைனா தர்க்கம் சயின்ஸ் எல்லாம் அடங்கிடுது. அளவை என்றால் சயின்ஸும் அடங்கிடும், தர்க்கமும் அடங்கிடும். அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும். இலக்கணம் கிராமர் அர்த்தம் இல்லை இந்த இலக்கணம் என்றால் லட்சணம், அந்த இயல்பு. அவற்றை அறிவது பொது இயல்பு. அதை சிந்திக்கிறோம், ஒரு பொருளை கேட்குறோம், அப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அதோட மங்களம் பாடி முடிச்சிடும். ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, சாதனைங்கிற ஒதுக்கு நம்ம போகிறதில்லை. சாதனை, அவர் சொன்ன சாதனை நம்ம செய்ய தயாராக இருக்கிறோமா? ஆகவே சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என 4 வகையால் உணரப்படுவது சிறப்பியல்பு. அப்ப என்ன தெரியுது? இன்னொரு விதமா சொல்ல போனா, யோக காட்சியிலேயும் ஞான காட்சியிலேயும் அறிவது சிறப்பியல்பு. பொதுவாக நம்முடைய காட்சி, இந்த காட்சி என்பதற்கு அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தமிழில் காட்சி என்றால் ஷோ அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, காட்சி என்பதற்கு அறிவுன்னே ஒரு அர்த்தம் உண்டு தமிழில். அதெல்லாம் மாசரு காட்சியவர் இல்லையா, திருக்குறளில் வருது இல்லையா? எல்லாம் திருக்குறளில் ஆண்டு காட்ட. காட்சி என்பதற்கு அறிவினே பொருள் உண்டு. ஆகவே இந்த காட்சி 4 வகைப்படும் என்று சொல்வார்கள் அளவையில். அதெல்லாம் குறிச்சுக்கிடுங்க. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அதாவது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியினால நம்ம அறிகிறோம்ல, அதான் வாயிற்காட்சி. இந்த 5 வாசல், இந்த 5 வாசல் வழியாக அறிகிறோம், அதான் வாயிற்காட்சி. மெய் வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த 5 இந்திரியங்களினாலே அறிவது வாயிற்காட்சி. அதுக்கு அடுத்தது மானத காட்சி. இந்த 5 அப்பாற்பட்டு மனதிலே இந்த மனம் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி கொண்டு அறிவது இருக்குல்ல, அதான் மானத காட்சி. தன்வேதனை காட்சி என்பது ஒரு பொருளை அறிந்து அதனால ஒரு இன்பத்தின்ப உணர்வு அடைகிறோம் இல்லையா, அது தன்வேதனை காட்சி. நம்ம பார்க்குறோம், எப்பயுமே ஒரு செய்தியை படிக்கிறோம், பேப்பரில் ஒரு ஆக்சிடென்ட்னு படிக்கிறோம். உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிடென்ட்னு படிக்கிறோம், அது என்னென்ன எந்த ஊரில் நடந்து என்னென்னு பார்க்குறோம், பார்த்துட்டு கொண்டா காப்பியை கொண்டான்னு சாப்பிட்றோம். அவ்வளோதான், அப்படி படிக்கும். ஆனால் அடுத்த நியூஸ் வருது, உங்கள் பையன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறேன், அப்போ என்ன வருது, அதனால ஒரு இன்பத்துன்ப உணர்வு வருது. பார்த்தீங்களா? முதல்ல பேப்பரில் ஆக்சிடென்ட்டை படிக்கும்போது என்ன வரல, செய்தியாக படித்தோம். ஆனால் உள்ளத்தில் ஏதாவது ஒரு அனுபவம் வந்துச்சா? ஏன்னோ 1000 ஆக்சிடென்ட் வருது. ஆனால் என்னுடைய மகன் ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தால் என்ன பண்ணுறேன், அப்போ என்ன பண்ணுது, அப்போ வர்ற காட்சி என்னது, தன்வேதனை காட்சி. இன்பத்துன்ப உணர்வு வந்தது. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் யோக காட்சி. இந்த யோக காட்சிங்கிறது என்னதுன்னு கேட்டால், இந்த மலங்களை எல்லாம் வாட்டி
சமாதி நிலையிலே இருந்து அறிவது. இதுதான் சமாதியின் பேர். யோகத்தினுடைய கடைசி முடிவு தான் சமாதி. அதுல ஒரு இடத்துல இருந்து கொண்டே மூவிடத்து முக்காலத்து பொருள்களை அறியக்கூடிய தன்மை வரும். இப்போ நம்முடைய சில சித்தர்களை பற்றி பல செய்திகள் நம்ம படிக்கிறோம். யோக சாமிகளை பற்றிய பல செய்திகள் படிக்கிறோம். அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், இன்னொரு இடத்துல இருக்கிறார், அவருக்கு தெரியுது. அது அது சித்தியாரில் சொல்லுவார். நான் சொல்ல விளக்கம்லாம் எங்கே இருக்குன்னா, சிவஞான சித்தியார் அளவையில் இருக்கு. சமாதியான் மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்களெல்லாம் இருந்துணர்கின்ற ஞானம் யோகனர் காண்டலாமே. சித்தியாரில் சொல்ற யோக காட்சினா என்னென்ன? பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம். தேசம்னா இடம். இந்த இடத்தாலும் காலத்தாலும் இப்போ நான் வாழ்கின்ற காலம்னு ஒன்று இருக்குது. இப்போ 1943 நான் பிறந்தேன். அது ஒரு கால எல்லை. அதற்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை, நான் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை அப்படியே யோக காட்சியில் அறியுது. அதான் தேசம் காலம். இவற்றாலே எந்த எல்லைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிவதற்கு பாருங்க, பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்களெல்லாம் இருந்துணர்கின்ற ஞானம் யோகனர் காண்டலாமே. சமாதியான் மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம். சிவஞான சித்தியாரில் தான் வருது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த பாட்டு வந்து அருந்து இன்பம்னு ஆரம்பிக்கும். அருந்தின்பத் துன்பம் உள்ள தருவினுக்கு அராகமாதி தருந்த வேதையாங்காட்சி. இந்த 4 காட்சியில வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அந்த யோக காட்சியிலே நாம் யோகம் என்ற 3வது படியில நுழையும் போதுதான் நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு புது அனுபவம் உண்டாகுது. யோகங்கள் நிலைக்கு போகும்போது அது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லணும்னா, யோகம் என்பது உன்னுடைய முயற்சியினால் வருவது இல்லை. அது சிவயோகம். மற்றபடி யோகா கிளாஸ் நடக்குது, அது வேற விஷயம். யோகான்னா ஒன்றுபடுதல் அப்படி அர்த்தம். ஒன்றி இருந்து நினைமின்கள். அருமையான தமிழ்ல சொன்னார். யோகம் என்பதற்கு தமிழ் சொன்னார் அப்பர் சுவாமிகள். ஒன்றி இருந்து நினைமின்கள். யோகம்னா கூடுதல். யோக்கிங், இங்கிலீஷ்ல யோக்கிங் பேரு. YOKING, யோக்கிங். இப்ப என்னன்னு கேட்டா, எது எதோட கூடுது அப்படின்னு ஆமா, அதே அர்த்தம். கரெக்ட். நல்ல பாயிண்ட். யோக்கிங். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? காளமாட்டை போடும்போது வைக்கிறோம் இல்லையா, அது நுகத்தடி. அந்த நுகத்தடி தான் அதுக்கு யோக்குங்கிறதுக்கு அப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு. யோக். அதுபோல அந்த அதை பொருந்துவது, அதாவது ஆன்மாவானது சிவத்தோடு போய் பொருந்துவது தான் யோகம். யோகம்னா ஒன்றுபடுதல். ஒன்றுபடுதல்னு சொன்ன உடனே என்ன வருது? எது எதோட ஒன்றுபடுகிறது? அடுத்த கேள்வி வருது இல்லையா? எது எதோட ஒன்றுபடுகிறது என்றால் ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபடுதல். அதுதான் யோகம்ங்கிற நிலை. ஆகவே யோக காட்சியில வந்து யோக காட்சியினாலேயும் நிட்டையினாலேயும் நாம் வந்து ஒரு பொருளோட இயல்பை உணர்கிறோம் அல்லவா? அதுதான் என்னது? சிறப்பு இயல்பு. ஒரே பொருளை யோகத்தினாலேயும் ஞானத்தினாலேயும் அதே பொருளை தான் பார்க்குறோம். ஒரு விஷயம் இருக்குது, ஒரு 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 பாக்டீரியாவையோ ஒரு வைரஸையோ அல்லது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸையோ நம்முடைய நேக்கடைக்கு தெரியல. ஆனால் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதே போலத்தான்
யோக காட்சியில் பார்க்கும்போது சில புது அனுபவங்கள், சில புது காட்சியெல்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த யோக காட்சி வந்து எதை அறிகிறோமோ, ஒரு பொருளோட கடவுளை மட்டும் சொல்லல அவங்க, அதான் விஷயம். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம், இந்த 3 பொருளுக்குமே 2 இயல்பு உண்டு. ஒன்று பொது இயல்பு, சிறப்பியல்பு. அந்த 3 பொருள்கள், சித்தாந்தம் சொல்லக்கூடிய 3 பொருள்களுக்கும் 2 இயல்பு உண்டு. கடவுளுக்கு சிறப்பியல்பு, பொது இயல்பு உண்டு. ஆன்மாக்களுக்கும் சிறப்பியல்பு, பொது இயல்பு உண்டு. பசுவுக்கும் சிறப்பியல்பு, பொது இயல்பு உண்டு. 3 பொருளுக்கு 2 இயல்பு உண்டு. அப்போ சிறப்பு, இந்த இந்த அதிகாரத்துக்கு என்ன சிறப்புன்னா, அது சிறப்பதிகாரம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த சிறப்பு இயல்புகளை அறிவதுதான் சிறப்பதிகாரம். கடவுளுக்கு மட்டும் இல்லை, இந்த 3 பொருளுடைய சிறப்பு இயல்பு. அதான் சொன்னாங்க சொரூப லட்சணம். பொது இயல்பு அவன் தர்க்க சாஸ்திரத்தை சான்ஸ்கிரிட்ல என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஸ்தடத்த லட்சணம் என்பது பொது இயல்பு. ஸ்தடத்தம் எது? ஆமா, இல்ல இல்ல, மதுக்கும் உண்டு, உண்டு உண்டு. 3 பொருளுக்கு 2 இலக்கணம் உண்டு. இப்ப இந்த உலகத்தை நீங்க அறியறீங்க, ஆனா ஞானம் பெற்ற பிறகு உலகத்தை நம்ம பார்க்கறது இருக்கு இல்லையா, அது என்ன இயல்பு? ஞானம் வருவதை வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்தது பொது இயல்பை பார்த்தோம். இந்த உலகத்தோட சிறப்பு இயல்புன்னு ஒண்ணு இருக்கே, அது எப்ப பார்ப்பீங்க? ஞானம் வந்த பிறகு தெரியுது. அதனால இந்த உலகம் வந்து எதிலிருந்து வந்ததுங்கிற ஒரு பொருள் நமக்கு தெரியாம இருக்க காரணம். இந்த உலகம் வந்து எப்படி வந்தது, மாயிலிருந்து வந்தது என்று அறிவதுன்னு ஒரு நிலை வருது இல்லையா. ஆகவே அவரை சுவாமி அதை விளக்கம் சொன்னார். என்ன விளக்கம் சொன்னார்னா, பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, ஒரு டெபினிஷன் கொடுத்தார். டெபினிஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் சொன்னார், அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்படுவது பொது இயல்பு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை என 4 வகையால் உணர்வது சிறப்பியல்பு. பொது இயல்பு, சிறப்பியல்புன்னா அதான் அர்த்தம். இந்த சிறப்பதிகாரம்னு சொல்லலாம், அது உண்மை அதிகாரம்னு சொல்லலாம். அது 7ஆம் யுகத்திலிருந்து உண்மை அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம், சிறப்பதிகாரம்னு சொல்லலாம். இப்போ ஒரு பொருளோட சிறப்பு இயல்புங்கிறது எப்ப தெரிய ஆரம்பிக்கும்? ஒரு கேள்வி. அப்படின்னு சொன்னா 2 விதமா சொல்லலாம். ஒன்று வந்து நின்மல அவத்தைகளை அடையும் போது தெரியும், அப்படி சொல்லலாம். அதாவது சுத்த அவத்தைகள் அல்லது நின்மல அவத்தைகள். இல்லை, இன்னொரு விதமாக சொல்ல போனால், எப்பொழுது இந்த 5 அவத்தையில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலைக்கு திரும்ப போகாமல் இருக்கணும். அந்த திரும்ப போகாமல் இருக்கக்கூடிய நிலை தான் அப்போ தான் சுத்தாவத்தைகளை ஆரம்பிக்குது. அதாவது அதுக்கு என்ன சுத்தாவத்தைகள்? இப்போ ஜாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம்னு சொன்னோம் இல்லையா, 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்னு படித்தோம் இல்லையா. இந்த 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸே அந்த யோகம் என்ற நிலைக்கு நாம் உள்ளே போகும்போது அங்கே என்ன ஆயிருமா, அது அங்கே ஒரு 5 அவத்தை உண்டு. அதுக்கு தான் என்ன பேர்? நின்மல அவத்தைகள் அல்லது சுத்தாவத்தைகள். அப்போ சிறப்பதிகாரத்துக்கு இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அதாவது நின்மல அவத்தைகளை இந்த ஆன்மா அடையும் பொழுது இந்த முப்பொருள்களின் சிறப்பியல்புகளை நாம் உணர்கிறோம். அந்த நின்மல அவத்தைகளுக்கு போகும்போது
அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி எப்படி இருக்குன்னா அதை மட்டும் குறித்து கொள்ளுங்கள். இருதயம், கண்டம், நாக்கின் அடி, புருவ நடு, பிரம்மரந்திரம். அப்போ அதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் அப்படி பார்த்தோம் இல்லையா. நின்மல அவத்தைகளை அடையும் பொழுது இந்த அவத்தைகள் எப்படி இருக்குன்னா அதில் 5 அவத்தை வரணும் இல்லையா. 1 இருதயம், 2வது கண்டம் கழுத்து, 3வது நாக்கின் அடி, இந்த நாக்கு அடி நாக்கு, 4வது புருவ நடு, 5வது பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் இது குண்டலினி நிற்கும் இடங்கள். குண்டலினி நிற்கும் இடங்கள். மேலாளவத்தை கீழாளவத்தை. அதான் மேலாளவத்தை, கீழாளவத்தை, மத்தியாளவத்தை. அது இந்த நிலை இல்லை. நின்மல அவத்தைகள்னு சொல்லும்போது தான் இதை வரும். ஆனால் அந்த அவத்தைகள் இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லாருக்கும் வர்றது. அதாவது இந்த நின்மல அவத்தைகள்ங்கிறது யோக நெறியில் வர்றவங்களுக்கு மட்டும் வரும். அந்த அவத்தைகள் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் வரும். அந்த அவத்தைகள் 3 வகை. ஒன்று மேலாளவத்தை, இன்னொன்று கீழாளவத்தை, இன்னொன்று மத்தியாளவத்தை. அது நம்ம அன்னைக்கே பார்த்துறோம். அதுதான் அந்த 5 அவத்தை படும்னு சொன்னார் பாருங்க, அது அந்த அவத்தைகள் தான். அதுல இது என்ன வித்தியாசம்? மேலுக்கு மத்திய 5. அதாவது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஏன் மேல்னு வச்சாங்கன்னா, இப்போ நீங்கள் சுளுத்தி, இப்போ நமக்கு தெரியுது 3 நிலை. கனவு இல்லாத தூக்கம் அது சுளுத்தி, கனவோடு கூடியது கனவு, நனவு. இந்த 3 நமக்கு பிரத்யட்சமாக தெரியுது. அந்த துரியம் துரியாதையே நமக்கு கான்செப்ட் தெரியுது. ஆனால் நம்ம எப்போ போனோன்னு தெரியாது, போயிட்டு தான் இருக்கோன்னு சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீங்கள் அந்த அவத்தைக்கு தினந்தோறும் போகிறீங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போய்கிட்டே தான் இருக்கிறீங்களா. ஆனால் யூ காட் ரீகலெக்ட் எப்போ போகணும். இப்போ இந்த அவத்தையே நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம இருக்கிறோன்னா, இப்போ நம்ம தூங்க போகிறோம், ஒரு 6 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். 6 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு கனவு வருது. இப்போ நீங்கள் விழிச்ச பிறகு கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? நீங்கள் 6 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க, 6 மணி தூங்கணும்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் 6 மணி நேரத்துக்கு கனவு வராது. கனவு 6 மணி நேரம் டூரேஷனுக்கு ஓடி இருக்குமா? ஓடாது. ஏன்னா அது நிறைய நேரம் சுளுத்தியில் தான் போகும். கனவே இல்லாத தூக்கம்னு இருக்கு, அதான் சுளுத்தி. அதில் தான் மேஜர் போர்ஷன் போகும். அந்த கனவு வர்றதுங்கிறது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கும் இல்லையா. 6 மணி நேரம் கனவு காண மாட்டீங்க. பாருங்க, நான் அனுபவத்தே தெரியுது. 6 மணி நேரம்னா 6 மணி நேரத்துக்கு நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கனவு அது வரும். ஆனால் திரும்ப என்ன சொல்ல முடியாது, கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சில பேர் சொல்றாங்க விடிய காலையில் கண்ட கனவு. இல்லை, அது அந்த விடியற் காலையில் கண்ட கனவு பலிக்கும்னு இருக்குது. 4ஆம் ஜாமத்தில் வரக்கூடிய கனவு பலிக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம கரெக்டாக அந்த 6 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் கனவு காண்டோம்னு சொல்ல முடியாது. இப்போ ரீகலெக்ட் பண்ண முடியாது, ரீகலெக்ட் பண்ணி நீங்கள் சொல்ல முடியாது. அதே போலத்தான் அந்த சுளுத்தி துரியங்கிற நிலைக்கும் போகிறோம் தினந்தோறும். அப்போ அது ஏன் அவத்தை சொன்னாங்கன்னா, இந்த மூலாதாரத்தில் புருடன் இருந்து இப்படி மேலே வர்றான் இல்லையா, அதனால அந்த மேலாளவத்தை நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஜாக்கிர சொப்பனம் சுளுத்தியும் இப்படி முதல்ல கீழாளவத்தை. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டால், ஜாக்கிரத்திலேயே நின்று கொண்டு புருடன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த ஜாக்கிரத்திலே இருந்து கொண்டு இந்த 5 அவத்தையும் நடக்கும். அதான் மத்தியாளவத்தை. கனவுன்னு இல்லை, ஒரு செகண்ட் நீங்கள் போயிட்டு வருவீங்க, அவ்வளோதான். இது கொஞ்சம் கொஞ்ச நேரம் போகிறீங்க. ஆனால் ஒரு சில ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் இந்த ஜாக்கிரதையில் இருக்கும்போதே அந்த அஞ்சலில் வருமா. இது அந்த சயின்ஸின் படி விளக்கினார் கிருஷ்ணமூர்த்தி எங்களுக்கு அந்த பிரெயினுக்கு EEG என்று எடுப்போம். அதில் இந்த பிரெயினில் நெடுக ஆக்டிவிட்டிஸ் இருந்து கொண்டு தான் இருக்கு. கலக்கி விட்டால் இப்படி ஓடிக்கொண்டு அதெல்லாம் அந்த 2க்கு இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்குது, நாங்க உணர்றது இல்லை. அந்த இடைவெளியை கூட்டி கொண்டு வர்றது தான் அந்த. ஆமாம், அந்த டெஸ்ட்டுக்கு பேர் எழுதி வச்சிருக்கேன். இன்னொரு டைரியில் என்கிட்ட இருக்குது. அது அந்த டைரி கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி சொன்னால் தெரியாது, மெடிக்கலாகவும் சொல்கிறாங்க. அந்த வேவ்ஸு வருது அப்படிங்கிறது, அதோட 5 விதமான கலர்லாம் கூட இருக்குதுன்னு சொல்லி கூட ஒரு டெஸ்ட்டை எடுத்துருக்குறாங்க. அப்போ 5 நிலைக்கு போகும்போது 5 விதமான கலர்ஸே காட்டுதான்.
நிலைக்கு போகிறோம். இதுதான் சாதாரணமாக எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது. ஆனால் நின்மல அவத்தைகள்ங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாருக்கும் வராது. அது வந்து அந்த யோக நெறியில் போய் தலைப்படும் போது தான் நின்மல அவத்தைகள் வரும். இந்த 3 அவத்தைகள் வந்து அதை வச்சு தான் சொன்னாங்க. அப்போ அன்றைக்கே நேற்று ஒன்று சொன்னேன் இல்லையா, கண்ம ஆட்சிப்பு, கண்மத்தை எப்போ ஈட்டுறோம், கண்மத்தை எப்போ நுகர்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆகவே இங்கே கீழேருந்து மேலே வரும்போது தான் கண்மத்தை நுகர்றோம், இங்கேருந்து உள்ளே போகும்போது கண்மத்தை ஏன் பண்ணுறோம். ஏன்னா மனதினாலேயே கர்மம் உண்டாயிருதே, நம்முடைய நினைப்புகளே கர்மத்தை உண்டாக்கிட்டு தானே இருக்கு. நல்ல சிந்தனை எப்பவும் இருந்தா கனவுகளும் அதுக்கு தக்க மாதிரி இருக்கும். அந்த வினையை சேர்க்க வேண்டி வராது. வினை சேர்க்கிறது மனுஷன் தன்னை அறியாமலே நடக்கிறது. அப்ப அதுக்கு இறைவன் தண்டனை கொடுக்கறத பார்க்க தொடர்ந்து நல்ல சிந்தனையில இருந்தா கனவும் நல்ல கனவாக, அந்த வினையும் நல்ல வினையா தான் இருக்கும். ஆனா உங்க கண்ட்ரோல்ல அனுபவத்துல வரமாட்டேங்கல. அப்படி நல்ல அனுபவத்தினோட இருக்கிறதானே கஷ்டமான விஷயம் இருக்கணும். அதாவது அப்படி இருக்கிற நினைவு நல்லது வேண்டும், அதுக்கு எனக்கு புரியுது. இருக்குதாங்க சிவசிவான்ற சிந்தனையோடு நடுவே இருக்கிறது. இல்லையா, இப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறோம். கனவுல ஊடி வினைய பாவத்தை நாங்க சேர்க்கிறோம். ஆமா ஆமா ஆமா. கனவுல நீங்க ஏன் பண்றீங்க? கனவுல அனுபவிக்கிறோம். சிலவரில் ஒரு கனவுலையும் தீய சிந்தனை வருது இல்ல, கனவுலையுமே தீய சிந்தனைகள் வருது இல்லையா. அந்த தீய சிந்தனைகள் வரும்போது அதுக்கு ஒரு வினை ஏறத்தானே செய்யும். இன்டென்ஷன் நீங்க இல்லைங்க, சட்டப்படி இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இல்ல இல்ல, கனவுலையும் சில நேரம் அந்த சரியில்லாத இதுகளையும் நாங்க அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு தண்டனை. அப்ப இந்த நினைவுகள் என்ற பதிவுதான் அடிமனசுல இந்த கனவுகளுக்கு காரணம் என்று சொல்றாங்க. நினைவலைகள் சொல்றாங்க, அதுக்கான நினைவுகள் தான். ஆனா என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம், சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பூர்வ ஜென்ம நினைவுகளும் சேர்ந்து வருது. ஆனா இதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. இவங்க விஞ்ஞானத்துல பூர்வ ஜென்மத்தை பற்றி அவங்களுக்கு கொஸ்டின் கிடையாது இல்லையா. விஞ்ஞானத்திலேயே பகுத்தறிவிலேயே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய நினைவு என்பது இந்த பூர்வ ஜென்மத்தையும் சேர்ந்து தான் வருது. ஏன்னு கேட்டால் அந்த கனவுல அனுபவிக்கிற சூக்கும சரீரம் அதே சரீரம் தான் இருந்தது. அதுதான் இங்கே உள்ள பாயிண்ட்டு. ஏன் அது சொல்ல வேண்டியது வருதுன்னா, அந்த அந்த கனவை அனுபவிப்பது வந்து ஆன்மா தான் அனுபவிக்குது. ஆனால் சூக்கும சரீரத்தோட துணையோட தான் அனுபவிக்குது. அந்த சூக்கும சரீரம் பங்கம் இல்லைன்னா என்ன வராது, கனவு வராது. கனவுல வர கேரக்டர்ஸ் அன்னோன் கேரக்டர்ஸ் வருது. அன்னோன் கேரக்டர் வருதே, அன்னோன் வருது, உங்களுக்கு வரும். ஏன்னா அது நீங்க அன்னோன்னா உங்களுக்கு இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியல. கனவுல கூட கடவுள் வர ஏன் நல்ல, அதாவது வரும் அனுபவம் இருந்ததுன்னா கனவுலையும் கனவினும் உன்னை நம்பான்னு பாடுறாரு ஞானசம்பந்தம். ஆகவே அந்த சுத்தாவத்தைகள் என்பது அந்த நிலையை வரும்போது தான் அந்த இது வரும். ஆகவே இந்த 7ஆம் சூத்திரத்திலிருந்து என்னன்னு கேட்டால் சுத்தாவத்தைகளை பற்றி உள்ள நிலையத்தான் வர்ணிக்கிறேன். சுத்தாவத்தைகள் என்ற ஒரு நிலையை அடையும் பொழுது உங்களுக்கு சில அனுபவங்கள், சில எண்ணங்கள், சில சாதனைகள் எல்லாமே உண்டாகுது. அது ஏங்க கொண்டு வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 7ஆம் சூத்திரம் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்ப்போம். 7ஆம் சூத்திரத்தில் இப்போ ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம் ஆன்மாவை பற்றி. 3ஆம் சூத்திரத்தில் உயிர்னு ஒன்று இருக்குங்கிறத சொன்னார். ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக சொல்லிட்டு வர நல்லா நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரை பற்றினா ஒரு சூத்திரத்தில் மட்டும் சொல்ல மாட்டார். அந்த 3ஆம் சூத்திரத்தில் உயிர் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணார். அவ்வளோதான், அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த சூத்திரம். 4ஆம் சூத்திரத்தில் என்ன சொன்னார், அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொன்னார். அது இன்னொரு ஆஸ்பெக்ட். இந்த ஆன்மாங்கிற ஒன்று எடுத்துக்கொண்டு சூத்திரத்துக்குள்ளேயே போனீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக சொல்லிட்டு வருவார். அப்போ 3ஆம் சூத்திரம் என்பது அவனை குறித்துக் கொள்ளுங்கள். 3ஆம் சூத்திரம் ஆன்மாவின் உண்மையைத்தான் கூறியது, தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். 4ஆம் சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டால், அந்த கரணங்கள் ஆன்மா அன்று, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அந்த அளவுக்கு சொன்னார். இப்ப என்ன சொல்ல போறாரு 7ஆம் சூத்திரத்தில் கேட்டா,
இந்த ஆன்மாவானது தான் ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? இந்த ஆன்மாவுக்கு ஆன்மீக சாதனைன்னு சொல்லலாம், ஆன்ம சாதனை. வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆர் வாட் யூ ஷுட் டூ அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுதான் அந்த சாதனை. நாம் சாதிக்க வேண்டியது ஆன்மாதான் என்ற நிலை அதுக்கு வரும்பொழுது, அந்த நிலை எல்லாருக்கும் வராது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அது ஒரு பெரிய நிலை. ஆகவே நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், கடவுளாக நம்மளை எழுப்பி ஏதாவது செய்யணும் என்று சொல்லி ஏதாவது கொடுக்கணும். அப்படி தானே கடவுளை பற்றி நம்ம நினைக்கிறோம். கடவுள் என்று சொன்னால் நமக்கு ஏதாவது செய்யணும், யூ மஸ்ட் ஹெல்ப் அஸ், அப்படி தான் நினைக்கிறோம். இப்போ நம்ம பாட்டில் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம். நம்ம பாட்டில் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ஆன்மா ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அப்பொழுது வருகிறது. அதனால் என்னன்னு கேட்டால் 7ஆம் சூத்திரம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஈண்டு அவர் சாதனையை செய்ய வேண்டியது ஆன்மா என்ற உணர்வு அதுக்கு வரணும். அது என்ன சாதனைங்கிறத அப்புறம் பார்ப்போம். என்ன சாதனைன்னா, அதாவது இப்போ இந்த சூத்திரத்தை பார்த்துட்டு அதை சொன்னோன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சூத்திரத்தை எப்படி கண்ணழிவு செய்ய வேண்டும், சத்து. அதாவது முதல்ல 3 வார்த்தைகள் இங்கே ஏற்புளி கோடல் அப்படிங்கிற உத்தியினால, ஏற்புளி கோடல்ங்கிற ஒரு உத்தி நான் சொன்னேன். 32 வகையான உத்தியில ஏற்புளி கோடல் என்றால் இந்த இடத்துல என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா 6ஆம் சூத்திரம் வரைக்கும், ஏன்னா ஏற்கனவே பெற்ற ஒரு செய்தியை நம்ம விட்டுறக்கூடாது. 6ஆம் சூத்திரத்தில் என்ன சொன்னாரு, சிவபெருமானை வெறும் சத்துன்னு சொல்லக்கூடாது, சிவசத்து தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதான் 6ஆம் சூத்திரத்தினுடைய சாரம் தானே. ஆன்ம வெறும் சத்து என்று சொன்னால் அது 3 பொருள்கள் மீதும் செல்லும். அது சிவபெருமானை குறிக்க வேண்டுமெல்லாம் எப்படி சொல்ல வேண்டும், சிவசத்து என்று தான் கூற வேண்டும் என்று 6ஆம் சூத்திரத்தில் பார்த்தோம். அதனால இங்கே என்னன்னு கேட்டால், 3 சத்து எதிர், இது முதல்ல எடுக்கணும். சத்து எதிர் யாவையும் சூன்யம். ஆகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, இங்கிறது ஒரு ஏகாரம் சத்தே. இப்போ இந்த ஏற்புடி கோடல்ங்கிற ஒரு உத்தியினால எதனா பண்றீங்கன்னு கேட்டா, 3 விஷயத்தை நீங்க எழுதி கொள்ளுங்கள். சத்து என்பது இந்த இடத்துல சிவசத்தை தான் குறிக்கும். சத்து என்பது 3 பொருள்கள் மீதும் செல்லும், அது எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அப்ப இந்த இடத்துல சத்து என்பது ஏற்புடி கோடல்னால எதை குறிக்கும், சிவசத்தை தான் குறிக்கும். அறியாது என்பது என்ன பொருள், அனுபவியாது. இந்த இடத்துல அறியாதுன்னு என்ன அர்த்தம், அனுபவியாது. டஸ் நாட் நோன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, டஸ் நாட் என்ஜாய். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு இல்லையா? அப்புறம் சூன்யம் என்றால் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்துல இல்லாத பொருள்னு ஒண்ணு இல்லைன்னு அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப சூன்யம் என்பதற்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல வெளிப்பட்டு தோன்றாது அல்லது முனைத்து தோன்றாது. அது நான் விளக்குறேன், எப்படி உதாரணம் சொன்னா விளக்கும். இந்த 3 காஷன் வச்சுக்கணும் இந்த சூத்திரத்துல போகும்போது. சத்து என்பது மேல வேணா போட்டுக்கிட்டோம், ஏற்புளி கோடல். தமிழ் இலக்கணத்தில் அதுக்கு பேர் என்னது, ஏற்புளி கோடல். புளி, ஏற்புளி, இந்த சிறப்புலகரம். நம்ம பையங்க தமிழ் படிக்கும்போது என்ன படிப்பாங்கன்னா, அது ஒண்ணுக்கு பேர் இருக்கு, சிறப்புலகரம்,
பொது லகரம், இல்லை இன்னொன்று என்ன ரகரம் சொல்லுங்க, குண்டு லகரம், அப்படி சொல்லணும் நியாயமா. அதுதான் ரகரம், தன்னகரம், ரன்னகரம்னு சொல்லணும். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அவளுக்கு வரலானா, பழத்துக்கு வரலானா, பழத்துக்கு வரலாம். நம்ம ஊர்ல ரெண்டையும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. பழம் பழம் பண்ணி நீங்க சொல்லுவீங்க, நாங்க பழம். அது கரெக்ட், சொல்றது ரொம்ப கரெக்டு. அதாவது கோயம்புத்தூர் சைடில் எங்கள் தமிழ்நாட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு லகரம் வராது. கோயம்புத்தூரில் கவுண்டர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு லகரம் வராது. அப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு, இன்னும் உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் ரானாவே வரமாட்டேங்க அவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சா, எங்கள் குழந்தைங்களுக்கு அப்படி தான் பயக்கம் வந்துச்சா. எங்க குழந்தைகளுக்கு அப்படிதான் பயக்கம் வந்துச்சா. தமிழ் வாத்தியார் அப்ப இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த ட்ரெயின்ல போகும் பொழுது இடத்துல வாழைப்பழம் தொடங்கி பிறகு வாழைப்பழம் மாறுது, பிறகு வாசப்பழம் அப்படியே அந்த ஊர் போக சிறப்புடையதான் தமிழுக்கே சிறப்பாக உரியதுனாலதான் அது இங்கிலீஷ்ல கிடையாது, சான்ஸ்கிரிட்ல கிடையாது. சிறப்புழகரம் தமிழுக்கே சிறப்பாக உள்ளது. ஒரு பாதியார் தமிழ் படிக்க போனாராம். அப்போ தமிழ் இலக்கணம் படிச்சு வரும்போது தமிழ் சொன்னார், மாலை போதில் காலை வந்தது, மாலை போதில் காலை வந்தது. அவர் மாலை போதில் காலை வந்ததுன்னாராம் பாதிரியார். மாலை வராது. அதுபோல இங்க அந்த ஏற்புலிக்கோடல், அந்த உத்தி 32 வகை உத்தியில அது ஒரு உத்தி. ஏற்புலிக்கோடல் என்ற உத்தியினால இங்க சத்து என்பது சிவசத்தை தான் பிரிக்கும். ஏன்னா அது ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டால. ஏன்னா சூத்திரத்துக்கு ஒரு இலக்கணம் என்னன்னா, பெற்றவை காத்தல், அது ஒரு இலக்கணம். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதை நீ யூகித்து அறியணும். அது சூத்திரத்துக்குள்ள இயல்பு. நுட்பம் ஒட்பம் திட்பம் கூறி சுருக்கங்கருத்து பகுதியோடு தொகை வருத்தமிழ் பொருட்பயன் நிகழ்ச்சி சூத்திரம். பெறுதல், பெற்றவை காத்தல், காப்போடு பிரிவு வர நிகழ்த்தல் அதன் கருத்தாகும். ஆகவே ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதை வச்சுக்கணும் நீங்க. ஆகவே இங்கே ஏற்புலிக்கூடல்னால சத்து என்பது சிவசத்தையும், அறியாது என்பது இந்த இடத்துல இப்ப இறைவனோடு வருகின்ற அனுபவம் தான் இப்ப ஆரம்பிக்க போகுது. அதுல அறியாது என்பது அனுபவியாது என்ற ஒரு பொருள் வைக்க வேண்டும். அப்புறம் சூன்யம் என்பதற்கு முனைத்து தோன்றாது அல்லது விளங்கி தோன்றாது. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வஜ்ரவேல் மூலியார் என்ன பண்ணார்னா, இந்த இடத்துல சூன்யம்க்கு என்ன எழுதினார்னா நான் லூமினஸ் எழுதினார். நான் லூமினஸ். முனைத்து நான் உதாரணம் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க நான் சொன்னதை வச்சுக்கணும். அது எப்படி நான் விளக்குறேன், அப்புறம் நான் விளக்க போறேன் என்னன்னு. முனைத்து தோன்றாது இருக்கும், ஆனா முனைத்து தோன்றாது. ஆகவே அது சுவாமி சொல்லக்கூடிய விளக்கம். இப்போ ஒண்ணுனா வருவோம். இப்ப சத்து எதிர் யாவையும் சூன்யம். அதாவது சிவபெருமானுடைய சந்நிதியில எல்லா பொருள்களும் விளங்கி தோன்றாது. ஆகலின், இந்த ஆகலின் என்பது என்ன? ரட்டுர மொழிதல். இந்த இலக்கண நுட்பங்கள் ஆகலின் என்பது 2 இடத்துலையும் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகலின் சத்தே அறியாது. ஏகாரம் இந்த இடத்துல பிரிநிலை. ஆக சிவமாகிய சத்து அனுபவியாது. அசத்துங்கிற ஏற்கனவே சொல்லிட்டோம். அசத்துனா இருக்கிற பொருள் தான், ஆனா நிலை இல்லாத பொருள். அசத்து இந்த ஒரு வரிப்புழக்க போட்டிருக்கீங்க இல்லையா, இங்க என்ன? அறிவு இலது. அசத்து அறிவு இலது. ஆகலின் அறியாது.
அதாவது பதி பசு பாசம் என்ற 3 பொருள்களில் சிவபெருமானுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் வராது. பாசத்துக்கு என்ன இல்லை, அதுக்கு உணர்வு இல்லை, அறிவு இல்லை. அதனால அதுவும் என்ன முடியாது, அறிய முடியாது. ஆகவே அசத்து அறிவு இலது ஆகலின் அறியாது. இந்த ஆகலின் என்பது 2 மொழிகள். யாவையும் சூன்ய சத்து எதில் யாவையும் சூன்யம் ஆகலின் சத்தை அறியாது. இது ஒண்ணு. அசத்து அறிவு இலது ஆகலின் அறியாது. ஆக இப்ப இருதிறனையும் இந்த இடத்துல என்ன சொன்னாரு, ஒரு ஐயும் ஒரு உம்மும் சேர்ந்து இருக்கு இந்த இடத்துல. இருதிறனையும் அறிவு உளது 2 அலா ஆன்மா. இந்த இடத்துல 2ன்னு எதை குறிக்கும், சத்து அசத்து என்ற 2ம் இல்லாத ஆன்மா. ஏன்னா இதுக்கு மேல என்ன சொன்னாரு, இதுக்கு பேரு இந்த தர்க்க சாஸ்திர அமைப்புல இதுக்கு பேர் என்னன்னா வாக்கிய சேடம்னு பேர். வாக்கிய சேடம். ஏன்னா 6ஆம் சூத்திரத்துல சத்து அசத்தை பற்றி தான் சொன்னார். இப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அங்க ஒரு இம்ப்ளைடா விட்டார். இங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு தமிழ்ல என்ன பேருன்னா புறநடைன்னு பேர். புறநடை. சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு வாக்கிய சேடம். வாக்கிய சேடம். அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா எக்ஸ்பிளிசிட். 6ஆம் சூத்திரத்துல இட் வாஸ் இம்ப்ளைடு. ஏன்னா 6ஆம் சூத்திரத்துல எதை பற்றி பேசல, சதசத்தை பற்றி பேசல. சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலீட்டு. அவ்வளவுதான் சொன்னேன். அப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஏன்னா சில மதவாதிகள் என்ன சொல்லிட்டாங்க, இதை தவிர வேற பொருள் இல்லைன்ட்டாங்க இல்லையா. ஆகினால சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா. அந்த பொருள் எது, அதுதான் சதசத்தாகிய ஆன்மா. அந்த சதசத்தாகிய ஆன்மா என்ன சொன்னாரு, 2 அலா ஆன்மா. அதாவது என்ன அர்த்தம்னா, சதசத்து என்பது சத்தும் அசத்தும் சேர்ந்தது அல்ல. அதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது 2 அலான்னு ஏன் சொல்றார், அந்த முக்கியமான கருத்து இருக்கு. 2 அலா என்றால் இட் இஸ் நைதர் சத்து நார் அசத்து. அதான் 2 அலாது. இப்ப சதசத்துங்கிறது சத்தும் அசத்தும் கலந்ததுன்னு நீ அர்த்தம் பண்ணிடக்கூடாது இல்லையா. சத்தும் அசத்தும் கலந்தது சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னா சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். இதுல ஒரு 50 இருக்கு, அதுல ஒரு 50 இருக்குன்னு சொல்லிடக்கூடாது இல்லை. சத்துல ஒரு 50%, அசத்துல ஒரு 50%, 2 சேர்ந்து தான் சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால சொன்னாரு 2ம் அலா ஆன்மா. அப்படின்னு அர்த்தம், சத்தும் அசத்தும் இல்லாத ஆன்மா. இதைத்தான் மாணிக்கவாசகர் குறிப்பா ஒரு இடத்துல உணர்த்துற. திருச்சதகம் 26வது பாடல். 2 மிலி தனியனே இருக்கே. அப்படியே மெய்கண்டார். அப்படியே சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேந்தன் கண்ணினை திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாவரை காடு அணைய மேனி தனிச்சுடரே 2ம் இலி தனியனே இருக்கே. 2ம் இலி. திருவாசகத்துக்கு நிறைய பொருளாதாரங்களாம் இந்த இடத்துல வேற என்னவோ எழுதியிருக்காங்க. 2ம் இல்லை என்றால் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நான் பிறவிக்கும் முத்திக்கும் தகுதி இல்லாதவன். அப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு. வேற இந்த B.R. நடராஜன் அப்படிதான் ஒரு எழுதிக்கிறார். B.R. நடராஜன் உரையில அவர் சாத்திரம் படிக்கலைங்கிறது நல்லா தெரியுது. அதுதான் நுட்பமான அதை. நான் பிறவிக்கும் தகுதி இல்லை, முத்திக்கும் தகுதி இல்லை, 2 இல்லாதவன் அப்படியே இருக்கிறேன்.
முத்திக்கு தகுதி உண்டு ஆன்மாவுக்கு, அதான் முக்கியமான விஷயமே. The soul has got a right for முத்தி. ரொம்ப நேர வித்தியாசம். அவர் சொல்ல பொருள் வந்து சைவ சித்தாந்தம் நேர் விரோதம். அதாவது soul has got a right for முத்தி. சாதனையை செய்தால் it has got a right. சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு எங்கள் சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது இங்கே ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் இருந்தார், அவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் சொன்னார், எங்கள் இண்டிபெண்டன்ஸ் இஸ் அவர் பர்த் ரைட்னர். அதே போல் ஆன்மாவுக்கு வந்து முத்தி வந்து அதனுடைய பிறப்பு உரிமை. ஆகவே அந்த அதனால தான் அந்த நம்முடைய திருமுறைகளில் அந்த சித்தாந்த கருத்தை அடிபடாமல் பொருள் கொள்ளணும். இரண்டும் இனி தனியன் என்றால் சத்தும் அசத்தும் அல்லாதவன், சத்தும் அசத்தும் இல்லாதவன் கூட சொல்லக்கூடாது. ஆக இருதிறனையும், இது ஏகார பிரிநிலை உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ ஏகாரம் வந்து பிரிநிலையில் வரும், தேற்றத்தில் வரும், வினால வரும், அசையா வரும். ஏகாரம் மொத்தம் 5 விதமான பொருளில் வரும். உண்மை வந்து 8 விதமான பொருளில் வரும். இப்போ மாணிக்கவாச சுவாமிகளே அழுதால் உன்னை பெறலாமே அப்படிதான் சொல்ல திருவாரூர். அந்த ஏகாரம் என்னன்னு கேட்டால் அது ஏகாரம் வினா பொருளுங்க. அழுதால் உன்னை பெறலாமேன்னா அழுதா உன்னை பெறலான்னு அப்படி அர்த்தம் இல்லை. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இந்த பண்டிதமணி எழுதுகிறார், பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் எழுதியிருக்கிறார். ஏன்னா அந்த சித்தாந்தம் ஏன்னா அப்படியும் கொண்ட இடம் இருக்கு. இப்போ அழுதால் பெறலாமே என்று சொன்னால் அழுதுகிட்டே இருந்தால் முத்தி கிடைச்சிடும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அப்படி எல்லாம் அர்த்தம் வந்துடுது இல்லையா? ஆனால் நமக்கு என்ன சொல்லி அங்கே சாத்திரத்தை அப்ளை பண்ணோம். ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல ஒரு சொல் எடுத்துட்டு விளக்குற கதிர்மணி விளக்கம்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்துருப்பீங்க ஐயா. அதாவது திருவாசகத்துக்கு என்ன பண்ணாரு, முதல் 4 அகவலுக்கு மறைமலடிகள் உரை எழுதினார் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய திருச்சதகம் இருக்கு இல்லையா, திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார். ஏன்னா அவர் எழுதினே போய் மனமளவு வேண்டாங்கிறக்காக அவர் வந்து முதல் 4 அகவல்கள், திருவாசகம் முதல் 4 அகவல்கள் இல்லையா, அதுக்கப்புறம் திருச்சதகம். அவர் திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார் வர. இப்போ அவங்களாம் முழுமைக்கு எழுதுகிறார். அப்புறம் நம்முடைய இவர் காமனா சுப்ரமணியம் விட முழுசு எழுதினார் கொஞ்சம். இன்னும் நிறைய பேர் ஒவ்வொரு விதத்தில் அப்ரோச் பண்ணாங்க. அப்போது அழுதால் உன்னை பெறலாமே என்பது அழுதால் உன்னை பெறலாம்னு சொல்லியாச்சுன்னா என்ன வருது, அங்கே கருத்து வதைக்குது. ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகவும் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கிறவர்னு சொன்னார். ஞானம் இல்லாமல் வீடு பேர் இல்லை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, ஞானத்தை கொடுத்து தான் முத்தியை கொடுப்பாரு ஒழிய அதனால தான் இத்தனை பிறகு கொடுக்க வேண்டியது வருது. ஞானம் இல்லாம முத்தியை கொடுத்தாதான் ஒரே நாள் கொடுத்துக்கலாமே அவரால. அதுல ஒரு விளக்கமே போப்புக்கு ஞானம் வந்திருந்தா அவர் சமயம் சைவ சமயத்தை போயிருப்பார் அவர் சொல்ற மாதிரி அவர் அவருடைய நிலை ஞானம்னு சொல்ல முடியாது. அதாவது அறிவு தானே. அறிவு, அந்த அறிவுக்கு ஒரு பொருள் என்ன பண்ணியிருக்கணும். அவர் படிச்சாருன்னு சொல்றாரு, கரெக்ட். அவருக்கு முத்திக்கு போயிருக்கணும் ஆயிரம். அதனால அங்க என்ன எழுதினாரு, அங்க வந்து ஆனா அந்த தொடர்பு வேணும். எனக்கு இவ்வளவு தூரம் திருமறைகள்ல ஒரு ஈடுபாடு வருவதற்கு முதல்ல நேரம் செலவழிக்கணுமே, அதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு தமிழ் படிச்சு சைவ சித்தாந்தம் படிச்சு அதை அப்ளை பண்ணி பார்த்து எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன். அப்ப அது பூர்வஜன்ம தொடர்பு எல்லாம் வர முடியாது. ஆனாலும் அவர் ஞானின்னு சொல்ல முடியுமோன்னு அது சொல்ல முடியாது. நம்முடைய சைவம் சமயம் என்ற நிலையில இருந்து இந்த ஆத்மீகம் என்ற நிலையில வரைக்குள்ள அது சமயம் கடந்து போகுது. அப்ப மற்ற சமயத்துல இருந்தாலும் சைவ சமய படிமுறைப்படி அதையே அணுகி அதே இதுக்குள்ள போய் அவர்கள் பெயர்கள் வேறையா இருக்கலாம். சைவம் என்று பேர் சொல்லல அல்லது 18 பேர் சொல்லாவிட்டால் அந்த நிலை சத்தினிபாதம் மற்றது மலபரிபாகம் மற்ற மதங்களிலே அனுபவம் சைவமா மாற இல்லை நீங்கண்டாரே சொல்ல போறார் பின்னாடி. அதாவது அவர் என்ன சொல்லிவிட்டாரு, ஞானத்தால் விடன்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகும் சொல்லன்னு அவர் சித்தியார சொல்றார். இவர் 8ஆம் சூத்திரம் நம்ம பார்க்க போறோம் அடுத்த சூத்திரத்துல. அங்கதான் சொன்னாரு, மேற் சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம்.
அது அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாடு தமிழ்ல. ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லணும்னா தமிழ்ல ஒரு மரபு என்னன்னு கேட்டா, தமிழ் இலக்கணத்துல சாஸ்திர மரபுல ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா, எம்பசிஸ்ன்னு சொல்றீங்களே, எம்பசிஸ், அதை எம்ஃபாட்டிக்கா சொல்லணும்னா என்ன பண்ணணும்னா அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாட்டில் சொல்லணும். இது செய்தால் ஒழி அது கிடைக்காது. ஆனால் அப்படி சொன்னார். அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாட்டில் மெய்கண்டாருடைய வாக்கு. மேல் சரிகிரியா யோகங்கள் செய்துள்ளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். அது ஞானம் இல்லாமல் முக்தி கிடையவே கிடையாது எந்த ஆன்மாவுக்கும். அந்த இடத்துல சிவஞான சாமி எழுதுவார், இன்னொரு விஷயம் எழுதுவார், இவ்வியல்பு ஞான சம்பந்தர் போன்ற அருளாளர்களுக்கும் இந்நிலைதானோ அப்படின்னு கேட்டா, அப்படி கேட்குறா. இது மெய்கண்டார் சொல்ற. அதுக்கு மேலே சிவஞான சாமி எழுதுறாரு ஒரு வர, இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கே, இந்த ஸ்டாண்டர்ட் ஞான சம்பந்தர் முதலிய ஞானிகளுக்கும் இதானா அப்படின்னா சொன்னாரு. ஆம், அவருக்கும் இதுதான். அவரும் பல பிறவியில செய்தனுடைய அந்த புண்ணியத்தின் பயனாதான் ஞானம் வருதே ஒழிய இல்லையா. நமக்கு என்னன்னா அந்த அந்த பிறகு அந்த பூர்வ புண்ணியங்கள் நமக்கு தெரியல, இது மட்டும் நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். அதனாலதான் தவ முதல்வர் சம்பந்த தாமுணர்தான் கவனம் போட்டார். அந்த அழுதாருன்றதுக்கு நீங்க எப்படி அப்படின்னு சொல்றீங்க? அதாவது அங்க வினாப்பொருள், அழுதா ஒரு விளம்பர பிறந்தலாமோன்னு வினாப்பொருள்ல வச்சுக்கலாம். வினாவாக கேட்கிறேன். அங்க வினாப்பொருளாதான் குரணுங்கிற. அது தேற்றமா சொல்லக்கூடாது, பிரிநிலையா சொல்லக்கூடாது. சிலது அசையா வரும், செய்யுள் ஓசைக்காக வர்றது அசை, ஏகாரம் அசை அப்படின்னு வரும் இல்லையா. அதுபோல இங்க வந்து எப்படி வருது, ஏகாரம் சத்தே என்பது அது சத்தை பிரிக்கிறதுனால அது பிரிநிலை ஏகாரம். அப்ப எதெல்லாம் கொண்டு கூட்டுறோம், சத்து எதிர் யாவையும் சூன்யம். அது என்னன்னு விளக்க போறோம் பின்னாடி. வந்து அந்த அது என்னதுன்னு புரியலையே அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு விஷயம், சூரியன் இருக்கிறான், அது அவரே சொல்ற, அவரே மெய்கண்டாரே இந்த உதாரணத்தை சொல்ற. என்ன அது எங்க சொல்றாரு அதையும் குறித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் சூத்திரம் முதல் வெண்பால அவரே காட்டுறார் மெய்கண்டாரே. கதிர்முன் இருள் போல மானா அசத்து அப்படிம்பார். அதாவது சூரியன் வந்த உடனே இருள் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சூரியனுக்கு முன்னாடி என இருட்டு என்பது எப்பயுமே அழியாத ஒரு பொருள். டார்க்னஸ் இருக்க, இருள் உண்மை. சைவ சித்தாந்தம் கொள்ளுது, அப்படிதான் கொள்ளுது. சாஸ்திரம் இது நம்முடைய தர்க்க சாஸ்திரம் அப்படிதான் கொள்ளுது. டார்க்னஸ் இருக்கு பாருங்க, அது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். டார்க்னஸை ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து இனிமே டார்க்னஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட முடியுமா விஞ்ஞானத்துல? அழிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுது, இப்போ ஒரு ரூம் இருக்கணும், இங்க ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம், அந்த இடம் வந்து ஒரு 1000 வருஷமா திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கணுங்க. 1000 வருஷமா திறக்கல. அந்த 1000 வருஷமா திறக்கலன்னா கூட அங்க போய் ஒரு தீக்குச்சியை கொடுத்தனா என்ன ஆகும்? உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழிச்ச வரத்தானே. 1000 வருஷமா இருள் இருந்தது சார், ஒரு தூக்கிச்சிக்கு போகுமா சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இருள் எப்பயும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல என்ன, இந்த உலகம் வந்து இருந்து கொண்டே இருக்குது. இந்த உலகமும் மாயை, உலக காரணமான மாயை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது இறைவனுடைய சன்னிதானத்துல என்ன ஆகுது, இருக்கும். ஆனா இறைவனை பாதிக்காது. எப்படி இருட்டு எப்படி சூரியனை பாதிக்கவில்லையோ அது போல. இப்ப சூரியன் என்னைக்கா எடுத்துக்கிடுவானா, ஒரே இருட்டா இருக்கு சார், பவர் ஃபெயிலியர் வந்துருச்சு. சூரியனுக்கு என்னைக்காவது இருட்டு வருமா? சூரியன் என்னைக்காவது இருட்டுனால வரக்கூடிய துன்பத்தை சூரியன் அனுபவிப்பானா என்னைக்காவது? அதே போல வாயு பகவான் என்னைக்காவது ஐயோ காத்தே இல்லையே நம்ம புழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அவர் வாயு பகவான். வாயு பகவான் எப்பயாவது புழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அதுதான் என்னது, அதுதான் என்னன்னு கேட்டா விளங்கி தோன்றாதுங்கிறது. ஐயா கேட்டாங்க இல்லையா அந்த கேள்வி, முனைத்து தோன்றாது அப்படின்னா என்னன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? முனைத்து தோன்றாது அப்படின்னா இருக்கும், அது அழிந்து போய்விடாது, இருக்கும். ஆனா என்ன பண்ணாது, அதை போய் பாதிக்காது. இந்த இருட்டு இருக்கும், சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்குமா? இருக்கு. ஏன்னா சூக்கமா இருக்கு இல்லையா? ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்கா இல்லையா? என்ன சொல்வீங்க? இருக்குது. எதை சொல்றீங்க?
சூரியன் முன்னாடி இருட்டு இருக்குன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, சூரிய ஒளி போனோன்னு வந்துருச்சுல்ல, அப்ப என்ன அர்த்தம்? இருக்குன்னு தானே அர்த்தம், இல்லாத பொருள் வராது இல்ல. இந்த கிரகங்கள் அந்த சந்திரகிரகணம் இந்த சூரிய அந்த இதுகள் வரைக்க இருட்டு வருது தானே? வருது 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 இல்ல. அந்த டார்க்னஸ்ங்கிற ஒண்ணு வந்து அது இல் பொருள் இல்லை, இருந்துகிட்டே இருக்குது எப்பயுமே. அது என்ன பண்ணுது? இடமாற்றமும் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். புடை பயிற்சின்னு சொல்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட். whether darkness will be displaced, no, it will not displaced. இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே. அதான், இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே, ஒன்று மேலிடில் ஒன்று ஒளித்திடும். எங்கிறது? கொடிக்கவியில வருது இந்த வார்த்தை. எங்க வருது? கொடிக்கவி. இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே. அப்போ டார்க்னஸ் அண்ட் லைட் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் த சேம் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னு வரும்போது ஒரே இடத்துல தான் இருக்கு ரெண்டுமே. ஆனால் இருட்டு வந்து தூலத்துக்கு வரும் பொழுது, ஒளி வந்து தூலமாக இருக்கும்போது இது சூக்குமத்துக்கு போயிடும், இது தூலமாக இருக்கும்போது அது சூக்குமத்துக்கு போயிடுது. அவ்வளோதானே ஒளிய. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளித்திடும், அவ்வளோதான், இடத்தை விட்டு போகாது. இது யார் சொன்னால்? கொடிக்கவியில் வருது, சித்தாந்த சாஸ்திரத்தில். இப்போ உமாஸ்வரத்தோட நூலில் வருது. அதே போல ஔவையார் என்ன சொன்னா விநாயகர்ல? இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன, அருளரும் ஆனந்தத்து அழுத்தி சொல்ற இல்லையா? இருள் வெளி இரண்டிற்கு இடம் ஒன்று. விநாயகர்கள் பாசி மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நுட்பமா சொல்ற பாத்தீங்களா? ஔவையார் இந்த சரஸ்வதி அவதாரமாச்சு ஔவையார். எவ்ரிவேர். அது என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டேஜ் தான் மாறும். சம்டைம்ஸ் இட் வில் கோ டு பொட்டென்ஷியல், சம்டைம்ஸ் இட் வில் கம் டு கைனட்டிக். பொட்டென்ஷியல் கைனட்டிக் அதுதான் மாறும். ஆனால் எது கிடையாது? இட் வில் நாட் பி அனிஹிலேட்டட், இட் கான்ட் பி டெஸ்ட்ராய்ட், பண்ண முடியாது. இட் கான்ட் பி ரீப்ளேஸ்ட் ஆல்சோ. இப்போ நீங்கள் இருட்டு இருக்குது, இருட்டில் போய் நீங்கள் ஒன்று ரெண்டு விஷயம் வருது. இப்போ வெளிச்சம் வந்தோடனே இருட்டு என்ன ஆகுதுங்கிறதான் கேள்வி. வெளிச்சம் வந்தோடனே இருட்டு இல்லை, உலக நடையில் பார்த்தா வெளிச்சம் வந்தோடனே இருட்டு இல்லை. ஆனால் இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இருட்டு என்ன ஆச்சுங்கிறதான் கேள்வி. இப்போ இருட்டு வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சிக்கல் வருதுன்னா, ஏன் சொன்ன என்ன? 7ஆம் நம்பர் ரூம்ல இருந்து 8ஆம் நம்பர் போயிட்டு என்ன? காரணம் என்னன்னு கேட்டா, இருட்டு இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் எங்க போச்சுன்னு. சட்டத்தரணி கேட்பார் அடுத்த கேள்வி, ப்ரூவ் பண்ணுறாரு. அது பிசிக்ஸ்லையா? பிசிக்ஸ்லையா? நம்ம லைட் என்ன சொல்ற? லைட் இஸ் மேட்டரா? Light, yes. Because you can convert it into energy and all that. அப்படி சொன்னா இஸ் நாட் அ மேட்டர்னா அது என்னதுன்னு சொல்றாங்க இப்போ பிசிக்ஸ்ல. அது வேணா பாருங்க, பிசிக்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். பிசிக்ஸ் நான் சொல்லி சைவ சித்தாந்தமும் தர்க்கமும் சொல்றேன். சப்போஸ் நீங்க வேணா பிசிக்ஸ்ல என்ன சொல்லியிருக்கு லைட்டை பற்றி டாக்டர்ஸை பற்றினா எடுத்துருவாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சு நல்லதுதான். அதில் நான் சொல்றது பிசிக்ஸ் சொல்லுதுன்னு கேட்டால் அந்த கம்ப்ளீட் டார்க்னஸ் ஒன்று இல்லை. there is always லைட்டை பற்றி என்ன சொல்லுது? there is no complete darkness, there is always a element of light is there. அதான் அந்த டார்க் மேட்டர்னே தெரியுதுறேன். இல்ல அவன் என்ன சொல்றான், விஞ்ஞானத்துல டார்க் மேட்டர் மற்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டார்க்னஸ்க்குள்ள இங்க ஒரு சின்ன டார்க் மேட்டருங்கிறது அவன் என்ன சொல்றான், இந்த உலகம் வந்து இந்த வராத ஒரு நிலை. அந்த இதில் கூட அன்றைக்கி நான் பார்த்தேன், டார்க் மேட்டருக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அது கூட நான் குறித்து வச்சேன், அந்த நோட்டை நான் கொண்டு வரல. பேர் என்னது? இந்த ஃபிசிசிஸ்ட் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அவருடைய நூலில் இருக்குது. டார்க் மேட்டருக்கு பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார், டெஃபினிஷன் சொல்கிறார். அவரும் என்ன சொல்கிறார், டார்க் மேட்டர்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறார். டார்க் மேட்டர் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சார்ட்டை பார்த்தேன் நான். அந்த டார்க் மேட்டர் தியரின்னு ஒரு தியரி சொல்கிறார். அதை நீங்கள் கூட எடுத்து நமக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சித்தாந்தம் சொல்கிறதுக்கு ரொம்ப டேலியாக சொல்கிறது சரியாக தான் வருது. அவங்களும் வந்து கரெக்டாக. ஆனால் இங்கே வந்து கேள்வி என்ன வருதுன்னா, தர்க்கம், அதாவது தர்க்க சாஸ்திர முறையில் சொன்னாலும் என்ன சிக்கல் வருதுன்னா, இது இடத்த விட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்கே போச்சுன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணுமே. அப்போ தானே அது ப்ரூவ் ஆகும் இந்த இடத்த விட்டு அங்கே போயிருக்குன்னு. அதனால் என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சம் வந்த உடனே இருட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அது அதனுடைய கைனட்டிக் ஃபார்ம்லேருந்து பொட்டென்ஷியல் நிலைக்கு போகுது.
இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி சொல்கிறான் இல்லையா, எனர்ஜி கேனாட் பி டிஸ்ட்ராய் அப்படிதானே சொல்கிறான். இப்போ எனர்ஜியை சொல்லும்பொழுது தான் நோ எனர்ஜி கேன் பி டிஸ்ட்ராய், நோ எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட் அப்படி தான் விஞ்ஞானம் சொல்லுது. ஆகவே அந்த பொட்டன்ஷியல்னு சொல்லும்போது an energy possessed by an object when it is in a state of rest is potential energy. The energy possessed by an object when it is in a state of motion it is kinetic energy அப்படி தானே சொல்கிறான். அப்போ எப்போ இருந்துகிட்டே தான் இருக்கு எனர்ஜி, எய்தர் இன் தி ஃபார்ம் ஆஃப் கைனட்டிக் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல், த எனர்ஜி இஸ் கண்டினியூவிங். இதே பாயிண்ட் தான், த டார்க்னஸ் கண்டினியூஸ். அது சயின்ஸ் எவ்வளோ சிமிலாரிட்டி வருது பார்த்தீங்களா, ரொம்ப சிமிலாரிட்டி வருது. சயின்ஸ் சொல்றதுக்கு சித்தாந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப சிமிலாரிட்டி. அதே போல தான் இட் கண்டினியூஸ். இப்போ அடுத்த கேள்விங்க என்ன எதுக்காக சொல்ல வர்றாருன்னு கேட்டால், எப்படி அந்த அவரே சொல்றார், மெய்கண்டாரே அதை குறித்து கொள்ளுங்கள், கதிர் முன் இருள் போல மானா அசத்து இன்மை மற்ற என்று இங்கே எடுத்துக்காட்டு வெண்பால சொல்றேன். இதைத்தான் என்ன சொல்றாரு, சூரியன் முன்னாடி இருள் சூன்யம். அப்ப இருள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதே போலதான் இறைவன் முன்னாடி என்ன ஆகுது, மாயை சூன்யமாக இருக்கிறது. அதனால அதுக்கு ஆப்ட் வேர்டு என்ன சொல்றாருன்னா நான் லூமினஸ் அப்படிதான் சொல்றாரு. இந்த நிகிலிசம் இங்கிலீஷ்ல வேர்டு ஒன்று, நிகிலிசம். இந்த நிகிலிசமும் இல்லை, இல்லாத நான் எக்ஸிஸ்டிங் ஆர் நிகிலிசம். இல்லை இல்லை, இங்கிலீஷ் வார்த்தை. ஆமாம், நிகிலிசம் இங்கிலீஷ் வார்த்தை. NIHILIS. நிகிலிசம்னா அது ஒன்று இல்லைன்னு அர்த்தம், இல்லாத ஒரு தியரி. இறைவனின் முன் மாயை, இறைவன் முன்னாடி மாயை மாயைனா பாசம், அதாவது எல்லாமே மாயைனா ஒன்றை மட்டும் குறிச்சிடும். இறைவன் முன்னாடி பாசம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூணுமே என்ன செய்யாது, விளங்கி தோன்றாது. அதான் சூன்யம்னு. சத்து எதிர் யாவையும் சூன்யம். அந்த யாவைங்கிறது பன்மையில சொல்றார், எதுவும் யாவைன்னா பன்மை இல்லையா, அதனாலதான் அங்க ஆணவம் கண்மம் மாயை மூணுமே யாவையும் சூன்யம். ஆகலின் எப்படி சூரியனுக்கு இருட்டை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே போல இறைவனுக்கும் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வராது. அசத்து இருக்கே, அது என்ன பண்ணாது, அறிவு இல்லாதது. ஆகவே அதுக்கும் அனுபவம்னு வர முடியாது. ஆணவம் கண்மம் மாயை என்ற பொருளுக்கு அனுபவம் உண்டா? நாம அதை அனுபவிக்கிறோம், இல்லை அதுக்கு அனுபவம் உண்டா? இல்லை இல்லையா, ஆகவே இல்லாது. ஆகவே இப்போ இந்த ஆன்மா இரு திறனையும் அறிகின்ற இயல்பை உடையது. அட் தி சேம் டைம் திஸ் இஸ் நைதர், இரண்டு அலா ஆன்மா. இதுல இவர் சொல்லக்குள்ள பிள்ளையாகிறார், சத்துக்கு எதிராக அசத்து பொருள் எல்லாம் அழிப்படுகிற சூன்யமா. அதுல சத்து எதிர்ன்றதுக்கு சத்துக்கு எதிராக சத்து எதிர்ன்றதுக்கு அது இக்கு என்ற விகாரம் சேர்த்து சத்துக்கு எதிர் அசத்து என்று பொருள் சொல்றாரு. சொல்லி அதை நல்ல சித்தாந்தம் படிச்சவர் தான் அது. அது சொல்றதுல தவறான கருத்து தவறான பார்க்கறது அப்படிதான். அதாவது ஏன் இரண்டலான்னு சொல்ல இந்த ஆன்மா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சத்து அண்ட் அசத்துன்னு சொல்லிடக்கூடாது. ஆன்மா இட்ஸ் அ காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால சொல்ல இட் இஸ் நெய்தர், சத்து இல்லை அசத்தும் இல்லை. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு என்ன உண்டு, சத்தையோ அசத்தையோ சார்ந்து நிற்கின்ற தன்மை உண்டு. அதுக்குதான் தமிழ்ல என்ன சொன்னாங்க, சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டேன். இந்த சார்ந்ததன் வண்ணமாதல்ங்கிற சொல்லத்தான் ஆகமம் என்ன சொல்லுச்சுன்னா தத் தர்ம தர்மி. தத் தர்ம தர்மி அதுக்குள்ள சான்ஸ்கிரிட் வார்த்தை. தத் தர்ம தர்மி அப்படின்னா எதை சார்ந்து இருக்கிறதோ அதனுடைய இயல்பு. தர்மினா இயல்பை உடையது. சர்வ ஞானோத்தராகமத்தில் தான் வருது. சர்வ ஞானோத்தராகமத்தில் தான் தத் தர்ம தர்மி.
ஆகவே அந்த சூனியம் என்பதற்கு அவர் சொல்ற பொருள் வந்து வித்தியாசம். யார் சொல்ல பொருள்? வல்லவர்னார் சொல்றது வந்து சூனியம் என்றது நிலை மாறும், தோன்றி நின்று ஒடுங்கும் என்ற கள்ளத்தான் அவர் எடுக்கிறார். நிலை மாறுங்கிறாரா? நிலை மாறும், அதாவது அசத்து எல்லாம் நிலை மாறும். சூன்யம். ஆனா அந்த சாமியினுடைய இதுக்கு சரியா வரலையே. விளங்கி தோன்றாது, முனைத்து தோன்றாது. உதாரண வெண்பாக்க வரையில. அதாவது என்ன பொருள்னா உதாரண வெண்பாக்க வரையில. அதாவது it will not affect in any way the Almighty. அது என்ன பண்ணணும்னா இருக்குது, they are existing. ஆணவம் கர்மம் மாயை என்ற பொருள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவற்றினாலே இறைவன் பாதிக்கப்பட மாட்டான். அதான் சிறப்பா இருக்கு. பாதிக்கப்பட மாட்டான். இறைவனுக்கு அதனுடைய எஃபெக்ட் கிடையாது. அதனுடைய பாதிப்புன்னு சொல்லணும், பாதிப்பு. அதனுடைய எஃபெக்ட் இறைவன் மேல இருக்குமா எப்படின்னு கேட்டா, இப்போ இருளோட பாதிப்பு சூரியன் மேல இருக்குமா? அதே போல. ஆகவே அவர் அது வந்து அப்படி சொன்னார். என்ன சிவஞான சுவாமி சொல்லும்போது முனைத்து தோன்றாது அப்படின்னார். அதை இன்னொரு பெரிய அறிஞர் வஜ்ரவேலு முதலியார் சொல்லும் பொழுது அது ஆங்கிலத்தில் நான் லூமினஸ் அப்படி கொடுக்குறாங்க. நான் லூமினஸ். சத்து சிவசத்து அசத்து அழிய வேண்டியதில்லை என்று சொல்றீங்களே. சிவசத்து அசத்து அழியாது என்றால் அறிய வேண்டிய தேவையில்லை. தேவையில்லை. அனுபவிக்காது. அது அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த அறியாதுங்கிற பொருளுக்கு அனுபவிப்பதானே. சிவசத்து இந்த ஆணவம் கர்மம் மாயை என்ற பொருளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாயிண்ட்னா அது நான் எக்ஸிஸ்டிங் சொல்லிடக்கூடாது. அதான் பாயிண்ட். சித்தாந்தம் என்ன கேர்ஃபுல்லா இருக்குன்னா இட் இஸ் நான் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் எக்ஸிஸ்டிங் சொல்லிட்டீங்கன்னா சங்கர கொள்கைக்கு நம்ம போயிடுறோம். நான் எக்ஸிஸ்டிங் சொன்னீங்கன்னா இல்லை அந்த பொருள் அழிந்து போயிடுச்சு அல்லது இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னாலே அப்புறம் என்னாச்சு, நம்ம சங்கர கொள்கைக்கு தானே போகிறோம். அதுதான் அவர் சொல்றார். அதான் சூன்யம். ஆகவே சூன்யம் என்பது இங்கே விளங்கி தோன்றாது அப்படிங்கிற பொருளை தான் சொல்ல வேண்டியிருக்கக்கூடிய. ஏன்னா பெற்றவை காத்தல், இருக்கிற எந்த பொருளும் அழியாது நம்ம சர்க்காரி வேதத்தில் கொண்டுட்டோமே, அப்புறம் எப்படி அழியுதுன்னு சொல்லணும். அப்போ என்னாச்சுன்னு கேள்வி வருது. சூத்திர டெபினிஷன் எதில் இருக்கு? தொல்காப்பியமா எது? சூத்திரத்தை பற்றி நீங்க சொன்ன அந்த பெற்றவை காத்தல். அது வந்து சூத்திரத்துக்கா இது சொல்லாம நன்னூல் இன்னொரு இலக்கணங்கள் தான் இருக்கு. உங்களுக்கு நான் உங்க ஏற்கனவே சொன்னேன், வீட்டில் எழுதுனீங்களே நுட்பம் ஒட்பம் திட்பம் எழுதுனீங்க. வீட்டில் வச்சு நான் டிக்டேட் பண்ண இல்லையா? நுட்பம் ஒட்பம் திட்பம் கூறி அது மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 51க்கு மேலே இலக்கண நூல்கள் இருக்கு தமிழில். அதில் உங்கள் புத்தகத்தில் வந்து தமிழ் இலக்கண நூல்கள்னு மூலத்தை மட்டும் போட்டு ஒரு நூல் வெளியேற்றிருக்காங்க. அதில் வந்து 49 இலக்கண நூல்கள் இருக்குதுல. இந்த புத்தகத்தில் 49 இலக்கண நூல்கள் மூலம் மட்டும் இருக்குது. உரை வந்து நிறைய இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். நீங்க என்னன்னு கேட்டா சதசத்து, இந்த இரண்டலாம் ஆன்மா என்ற தமிழ் சொல்லதான் அவங்க என்ன சொன்னாங்க, சத்து அசத்துங்கிற வார்த்தையை வச்சு சொல்லும் பொழுது அது சதசத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே எங்க ஆள்றாரு? திருவருட்பயன் 17, சிவப்பிரகாசம் 57. சதசத்துங்கிற ஆட்சி வேணும்ல நமக்கு. திருவருட்பயன் 17, சிவப்பிரகாசம் 57. சிவப்பிரகாசம் 57. சதசத்து என்ற சொல்லு உபநிடத்துல வருதா? வருது, உபநிடத்துல வருது. அவரும் சங்கரதுக்கு வழக்கம் சொல்றாரு. உபநிடத்துல வந்தாச்சுனாலே அவர் வழக்கம் சொல்லிடுவாரு, சொல்லி ஆகணுமே. அவரு எனக்கு உபநிடம் ஆகமும் தான் அவருக்கு பிரமாணம் இல்லை, உபநிடம் தான் அவருக்கு பிரமாணம் தானே. அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சதசத்துங்கிறது அந்த முத்தி நிலையில அது இல்லாம போயிடுதுன்னு தான் சொல்ல வர்றார் சங்கரன். நம்ம சித்தாந்தம் என்ன சொல்லுது? எந்த நிலையிலும் எந்த பொருளும் இல்லாம போறதே கிடையாது. அது சர்க்காரி வேதத்துக்கு ஒரு பொருள் இருக்குன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல நீங்க மேற்கொள்றீங்க தீஸ் ஆர் திங்ஸ் எக்ஸிஸ்டிங் நீங்க கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு அழிவே இருக்கக்கூடாது விஞ்ஞானத்தின் பிறகு. அது விஞ்ஞானமும் கோயின் செய்யறாது இல்லையா? நம்ம இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் நம்ம டெவலப் ஆயிருக்கு. விஞ்ஞானம் டெவலப் ஆனதுனால சில அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும்.
அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜின்னு அவங்க பேர் கொடுத்துட்டான் ஃபிசிக்ஸில். அதுக்கு பேர் நம்ம சொல்கிற அன்றைக்கே நான் விளக்கினேன், சர்க்காரியவாதம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கொள்கைக்கு தான் விஞ்ஞானம் என்ன சொல்லிச்சு, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி. ஃபிசிக்ஸில் எந்த ஒரு பொருளுமே அழியாது, எனர்ஜியும் அழியாது, மாஸும் அழியாது, எனர்ஜியும் அழியாது. விவேகானந்தருடைய பேச்சில் நான் சொன்னேன், இந்த டுவாலிட்டி என்றது அழிகிற பொழுதுதான் இந்த அது ஒன்று இல்லாத பொருள் என்னைக்கா வருமா? இருக்க ரெண்டு விஷயம் வருது, இருக்கிற பொருள் அழியாது, இல்லாத பொருள் தோன்றாது. இல்லாத பொருள் மட்டும் தோன்றிட முடியாது. அதனால தான் அவங்க சொன்ன அந்த இதுலேயுமே வந்து லாட்டினில் அன்னைக்கு சொன்ன மாதிரி எக்ஸ் நிகிலோ நிகில் ஃபிட், அது வந்து அது ஒரு கிரேக்க விஞ்ஞானி சொன்னது தான். அது ஒரு கிரேக்க விஞ்ஞானி தான் அதையும் சொன்னான். எக்ஸ் நிகிலோ நிகில் ஃபிட், நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது ஒரு பெரிய பார்க்கும்போது எனக்கு ஒரு என்னன்னு கேட்டால், ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அதை சொன்னவர் வந்து பிதாகோரஸ் தான் அதை சொன்னார். அந்த தியரியை வந்து கிரேக்க நாளில் அது அப்படியே அந்த பிதாகோரஸ் சொன்ன அந்த தியரியை ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணார், கிங் லியரில் அவர் டாக்டர்கிட்ட பேசும்போது இந்த பிதாகோரஸ் தியரத்தை அவர் பேசுகிறார். ஷேக்ஸ்பியர்லேயே அது வருது, எக்ஸ் நிகிலோ நிகில் ஃபிட்டுங்கிறது. இப்போ அவங்கெல்லாம் பெரிய ஆங்கில கவிஞர்களே அது இருக்காங்க, உதாரணம் சொல்லும்போது. அதனால கிரேக்க நாட்டு விஞ்ஞானியும் ஏற்றுக்கொள்கிறார், இன்றைய விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது. கிரேக்க நாட்டு தத்துவ விஞ்ஞானிகளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தத்துவமும் சயின்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணவங்க கிரீக் பிலாசபர்ஸ் தான். அதனால தான் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு. ஆகவே அந்த திருவள்ளுவர் 17 என்ன சொன்னார், சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கன் இவை உயிர்த்தல் சதசத்தாம் உயிர். அதுக்கு அடுத்த 18வது பாட்டில் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி பொருள் இருக்குன்னு சொல்ல முடியும். எப்பயுமே எந்த பொருள் எதை சார்ந்து நிற்கிறதோ அதனுடைய தன்மை அதன் மேலே வரும். அதனுடைய தன்மை மாறுமையோடைய அந்த பொருள் அந்த பொருளாகிறார். ஒரு பொருள் இன்னொரு பொருளை சாரும் பொழுது இந்த பொருள் அதனுடைய இயற்கை தன்மையை விடாது, ஆனால் அந்த பொருளை சார்ந்து நிற்குங்கிறதுக்கு தான் என்ன சொன்னார், கண்ணு, ஆகாயம், ஸ்படிகம், இந்த 3 உதாரணம் சொன்னாங்க. இப்போ கண் வந்து கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்குது இயற்கையாகவே. அந்த கண் ஒளியானது இருட்டில் போகும்போது என்ன ஆகுது, அது இருட்டாயிருது. வெளிச்சத்துக்கு வரும்போது இது வெளிச்சமாயிருது. அப்போ கண் என்ன பண்ணுது, இருட்டை சாரும் பொழுது இருட்டாகவும் வெளிச்சத்தை சாரும் பொழுது வெளிச்சமாகவும் இருக்கிறது. அதுபோல் ஆகாயம் பாருங்கள், சூரியன் வரும்பொழுது ஆகாயத்தில் வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வெளிச்சம் நின்று போனோன்னு அது ஆகாயம் இருட்டாக தெரியுது. அப்போ ஆகாயமும் சூரிய ஒளியை சாரும் பொழுது வெளிச்சமாக இருக்குது. அதை தான் அவரே சொன்னார் திருவள்ளுவர், இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலவோ புவி. அது திருஷ்டாந்தம்னு பேர். ஆக இந்த நின்மல அவத்தைகள், இந்த நின்மல அவத்தைகளை பற்றி திருமந்திரம் குறித்துக் கொள்ளுங்கள். நின்மல அவத்தைகளுடைய இயல்பு எப்படி இருக்குங்கிறத திருமந்திரத்தில் ரொம்ப விவரமாக சொல்கிறார். 2269வது பாட்டில் இருந்து 2295 வரைக்கும் இந்த நின்மல அவத்தைகளை பற்றி தான். 2269 to 2295 திருமந்திரத்தில் நின்மல அவத்தைகளை பற்றிய செய்திகள். அப்புறம் இந்த ஒரு செய்தியை மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்டர்வல் டைம் ஆயிடுச்சோ, ஆமாம் அப்படி இன்டர்வல் கொடுத்துருவோமே, மணி 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு போயிட்டேன். என்ன அரக நம்ம பார்வதீபதை மகாதேவா. ஆகவே இங்கே சூன்யம் என்பதற்கு நான் வந்து விளங்கி தோன்றாது என்ற ஒரு பொருளை கொள்வதனால நாம் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு அது வந்து குந்தகம் இல்லை. இன்னொரு செய்தியும் பார்க்க வேண்டும். எல்லா பொருள்களுமே வியாபகம் என்றும் சொல்லியிருக்கிறது. பொருள்கள் இருக்கின்றன என்பது மட்டும் இல்லை. இந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியது, ஆன்மா, இறைவன் எல்லாமே பாசம், முப்பொருள்களுமே வியாபகத்தன்மையை உடையது என்றும் சைவ சித்தாந்தம் கூறுகிறது.
அது அன்னைக்கு ஐயா அவர்கள் பரமநாதன் ஐயா அவர்கள் கேட்டார்கள், ஒரு பொருள் இருக்கின்ற இடத்துல இன்னொரு பொருள் இருக்க முடியுமா என்று ஒரு வினாவை தொடுத்தார்கள். அது பொருளுடைய இயல்பை பொறுத்து இருக்கிறது. அதாவது அது ஒரு நல்ல கேள்வி தான், நல்ல தர்க்க ரீதியான ஒரு கேள்வி. ஆகவே பொருள்கள், ஒரு பொருள் இருந்தால் இன்னொரு பொருள் இருக்க முடியாது. இங்கே டேபிள் இருக்குன்னு சொன்னால் அந்த டேபிள் இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல இன்னொரு பொருளை வைக்க முடியாது அல்லவா? அது பொதுவாக பருப்பொருள்களுக்கு அது பொருந்தும். ஆனால் சூக்மமாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு அது பொருந்தாது. ஆகவே அதற்கு எப்படி நிறுவுகிறார்? 7ஆம் சூத்திரத்திலே அந்த உதாரணம் சொல்கிறார். அதாவது 3 பொருள்களும் சம வியாபகமாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அது தர்க்க சாஸ்திரத்திற்கு அது விரோதமா என்று ஒரு கேள்விகள் வரும் பொழுது அதை எங்கே விளக்கிறார் என்றால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் சூத்திரம் 5வது வெண்பா, அப்புறம் சிவஞான சித்தியார் 251. சிவஞான போதம் நாம் 7ஆம் சூத்திரம் தான் படிக்கிறோம். 7ஆம் சூத்திரத்தில் அந்த சூன்யம் என்பதை விளக்குவதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். அதுக்கு தான் நான் சொன்னேன், திருஷ்டாந்தம், அது உவமையும் இல்லை. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று தமிழிலே சொல்வார்கள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆங்கிலத்தில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதுபோல் இங்கே நமக்கு உவமை, உருவகம், இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுவமை என்று எத்தனையோ அணி இலக்கணங்கள். அது அணி இலக்கணம் என்று தமிழிலே சொல்லுவோம் இல்லையா? அலங்காரம் அல்லது அணி இலக்கணம். ஆங்கிலத்தில் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்வார்கள். ஃபிகர் அவனுமே நிறைய வச்சுருக்கலாம். இப்போ கம்பேரிசன் வேறு, சிமிலி வேறு, மெட்டாஃபர் வேறு, பேரபிள் வேறு, லிட்டோர்ஸ் வேறு. so many figure of speech in English. இப்போ பேரபிள்னு ஒன்று வச்சுருக்கலாம், ஒரு கதையின் மூலமாக ஒன்றை விளக்குவது. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் பேரபிள் தான். பைபிளில் வர்றது பூரா பேரபிள். ஒரு குடியானவன் விதைக்க போனால் ஒரு நிலம் பாறையிலே விழுந்தது, இன்னும் நல்ல நிலத்திலே விழுந்தது, இப்படி சொல்லுவார். ஒரு நல்ல சமாரியன் கதை, கெட்டகுமாரன் கதை, த ப்ராடிகல் சன், இதெல்லாம் பைபிளில் வருது நிறைய இடத்துல. அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க? பேரபிள்ஸ். அதாவது பை டெல்லிங் எ ஸ்டோரி நீங்கள் ஒரு உண்மையை விளக்க வருகிறீர்கள், அது பேரபிள் என்று சொல்வார்கள். அதுபோல் நிறைய நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது. அது தனியாக அலங்கார சாஸ்திரம் என்றே அதை வைத்து விட்டார்கள். அணி இலக்கணம் என்று தமிழிலே வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ அணி இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இப்போது அதுபோல் இல்லாமல், இலக்கிய உதாரணம் இல்லாமல் நடைமுறையிலே சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு சொல்லப்போனால் சயின்டிஃபிக் ட்ரூத்ஸ் என்று சொல்லலாம், அது மாதிரி சொல்லக்கூடியதான் என்ன சொன்னாங்க? திருஷ்டாந்தம். சிவஞான போதத்தில் நான் முன்னாடியே உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னேன். சிவஞான போதத்திலே சாஸ்திரங்களிலே வரக்கூடிய ஓமைகள் எல்லாம் இலக்கிய ஓமைகளே அல்ல. ஏன்னா இது சாத்திரம், இங்கே கற்பனைக்கு இடமே கிடையாது. இலக்கியத்தில் கற்பனைக்கு இடம் உண்டு இல்லையா? அது ஒரு புலவன் தான் நினைத்ததை ஏற்றி கூறுவது என்று கூட அப்படி ஒரு இலக்கணம் உண்டு. தற்குறிப்பு ஏற்றாணி, நம்மள தற்குறிப்பு ஏற்றாணி, இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே புலவன் தன்னுடைய கருத்தை ஏற்றி கூட சொல்லலாம். அப்படி கூட ஒரு அமைதி வச்சுக்கிறாங்க. ஆனால் சாத்திரங்களில் என்னன்னு கேட்டால், சாத்திரம் ஒரு சயின்ஸு. சாத்திரம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? சயின்ஸுன்னு தான் அர்த்தம். இந்த வார்த்தைக்கே அர்த்தம் சயின்ஸுன்னு தான் அர்த்தம். அதான் சித்தாந்த சாத்திரங்கள். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாத்திரம்னா ஜோதிடம்னு ஒரு அர்த்தம் வச்சுருக்காங்க. சாஸ்திரம் பார்க்க வரணும்னா ஜோதிடம் பார்க்க வந்திருக்காங்க. அது இலங்கை, தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த பொருளை பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா? ஜோதிடம் பார்க்க வரணும் தான் சொல்லுவாங்க. இங்கே தான் சாத்திரம் பார்க்கணுன்றாங்க. ஜோதிடத்துக்கும் சாஸ்திரங்கிற ஒரு பொருள் இருக்குங்க, சாத்திரி. ஆனால் சாஸ்திரா என்று சொன்னால் அது சயின்ஸுங்கிற பொருள் தான். அதனால தான் மெய்கண்டார் அவர் கையாளப்படுகின்ற 81 உதாரண வெண்பாக்கள்லையுமே அவர்கள் இலக்கிய ஓமையே சொல்ல மாட்டார். அவர்களோட பெரிய சிறப்பு தான். அதனால தான் அன்னைக்கே சொன்னேன், தர்க்க சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் திருஷ்டாந்தம் என்று தான் பெயர். திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு ஆங்கிலத்தில் இண்டக்டிவ் ப்ரூஃப்னு பேர். இண்டக்டிவ் ப்ரூஃப். நல்லுசாமி பிள்ளை அவர்கள் அதுக்கு ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்கிறார். திருஷ்டாந்தம் என்பதற்கு இங்கிலீஷில் இண்டக்டிவ் ப்ரூஃப். அதாவது அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு செய்தியே ஒரு உண்மையில் வைத்து காட்டுவது. ஆகவே ஐயா கேட்ட மாதிரி ஒரு பொருள் இருக்கின்ற இடத்துல அது வியாபகத்தன்மையுடைய பொருளில் இன்னொரு பொருள் அங்கே இருக்க முடியுமா? when there is another entity existing,
இன்னொரு பொருள் போய் அங்கே இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு தான் என்ன சொன்னாருன்னா, அவர் 7ஆம் சூத்திர சிவஞான போதம் 7ஆம் சூத்திரம் வெண்பா 5ல் அவர் சொன்னார், தன்கடல் நீர் உப்பு போல. 7ஆம் சூத்திரத்தில் ஒரு அருமையான ஒரு பகுதி அது. அதை நம்முடைய சுவாமி என்ன சொன்னார் என்றால், அது பௌஷ்கர ஆகமத்திலே சொல்லப்படுகின்ற ஓமை என்று எழுதுகிறார். என்ன தெரியுதுன்னு கேட்டால், எல்லாவற்றுக்கும் அங்கே ஆகமம் தான் அங்கே பிரமாணமாக இருக்கிறதுன்னு தெரியுது. அங்கே பௌஷ்கர ஆகமத்திலே சொல்லப்படுகின்ற ஓமையை தான் இவர் சொல்கிறார். அப்போ என்ன தெரியுதுன்னா, மெய்கண்டார் கையாளுவது எல்லாமே, ஏன்னா அவர் சிவபெருமான்கிட்ட நேரடியாக பரம்பரையில் உபதேசம் பெற்றவராச்சே. ஆகவே அவர் அது மாதிரி செய்தியை சொல்வார். ஆகவே அந்த 7ஆம் சூத்திரம் 5வது வெண்பாவில் மெய்ஞானம் தானே உளது அன்றே தன் கடல் நீர் உப்பு போல தான் ஏய் உளம் உளவாத்தான். ரொம்ப எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் எல்லாம் சூத்திரத்தை விட கடினமாக இருக்க மாதிரி தோணும். அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுபோல் சிவஞான சித்தியார் 251 அதே உதாரணத்தை சொல்ற, வாரி நீர் லவணம் போல வைத்திடும் அனாதியாக வாரி, வாரினா கடல், நீர் லவணம், லவணம்னா உப்பு. இப்போ அந்த கடலை பார்த்தா மூணுமே பொருள் வேற வேற பொருள். அதாவது இப்போ தண்ணீரும் உப்பும் கலந்துருக்கு. தண்ணீர் உப்பு கலந்துருது. தண்ணீர் அந்த உப்போட சுவையை எடுத்துக்கொள்கிறது. தண்ணீருக்கு சுவை இல்லை, ஆனால் உப்போட சுவையை அது எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், தண்ணீரும் உப்பும் முழுவதும் கலந்துருச்சா அப்படின்னு கேட்டால், கெமிஸ்ட்ரி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இல்லை, அது கலக்கலை. ஏன்னு கேட்டால், த மாலிக்யூல் ஆஃப் த வாட்டர் அண்ட் த மாலிக்யூல் ஆஃப் த சோடியம் குளோரைட் ரெண்டும் கண்டினியூ டு பி செப்பரேட் தான். அதுதானே கெமிஸ்ட்ரி சொல்லு. நாட் அ காம்பவுண்ட். ஸோ நமக்கு என்ன தெரியுது, தண்ணீர் உப்பு கலந்த மாதிரி தெரியுது. அதனால் நான் சொல்வேன், இதை சொல்லும் பொழுது இந்த இடத்துல மெய்கண்டார் பேசுறது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவேன் நான். உண்மையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அதான் கலந்துருச்சே சார், தண்ணி உப்பு தான் ஒன்றாயிருச்சே, நம்மளை அப்படி தானே தோணுது. தண்ணீரில் உப்பு கலந்துருக்கு, அப்போ தண்ணீர் எடுத்திங்கன்னா உப்பு சேர்ந்தான் வருது. தண்ணீர் உப்பு கலந்தானே இருக்குது, இப்போ ஒரே பொருளாக தானே ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், அங்கே கெமிஸ்ட்ரியில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த வாட்டர் மாலிக்யூல் அண்ட் சோடியம் குளோரைடு மாலிக்யூல் சேரலை. இது மாலிக்யூல் தனியாக தான் இருக்குது, அது மாலிக்யூல் தனியாக தான் இருக்குங்கிறான் கெமிஸ்ட்ரியில், இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இந்த உண்மையெல்லாம் மெய்கண்டார் கெமிஸ்ட்ரியை பார்த்து சொன்னாரா தெரியல, ஆனால் அங்கே ஒரு நுட்பம் இருக்குது, இல்லையா? அதுபோல் அந்த சோடியம் குளோரைட் கண்டினியூஸ் டு பி சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர் கண்டினியூஸ் டு பி வாட்டர். இப்போது அதுதான் சொன்னார், எப்படி இருக்குது ஒரு பொருள் இருக்கிறத ஒரு பொருள் இருக்கலாமான்னு கேட்டால், கடல் ஆகாயம், கடல் இருக்குது, அந்த கடலில் ஒரு கொள்ளளவு இருக்குது, அதான் கடல் ஆகாயம்னு பேர். உண்மையிலே கடல் என்று சொன்னால் அது கடல் ஆகாயத்தை தான் குறிக்கும். கடல் நீர்னு சொன்னால் தான் நீரை குறிக்கும். எப்பொழுதுமே தர்க்கத்தில் வரும்பொழுது அதற்குரிய ஒரு பரிபாஷை சொல்ல தான். ஆகவே அந்த அது சொல்ல மாலிக்யூல்ங்கிறது அது மூலக்கூறு, தமிழ்ல மூலக்கூறுன்னு சொல்லலாம். சில அணுக்கள் அதில் அதாவது அந்த தண்ணீரில் உள்ள அந்த எலிமெண்ட் அதில் இல்லை. அது ஒரு பெரிய சிறப்பு. ரெண்டு விதம் இருக்குது, இல்லையா? இப்போ இதில் சொல்லும் பொழுது H2Oங்கிறான், அதை சொல்லும்போது NaClன்னு சொல்கிறான். அப்போ அதனுடைய காம்போசிஷனில் அது இல்லை, இதில் உள்ளது அதில் இல்லை, அதில் உள்ளது இல்லை. இது தனிப்பொருள், அது தனிப்பொருள் தான். ஆனால் அந்த கடல் ஆகாயம்னு ஒன்று இருக்குது. அந்த கடல் ஆகாயம் என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய அந்த ஒரு கொள்ளளவில் அந்த கடல் நீர் நிற்பதற்கு இடம் கொடுக்குது. அப்போ கடல் ஆகாயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தண்ணி இருக்குது. அதே போல் தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே உப்பு இருக்குது. எங்கே யாண்டும் கலந்துருக்கு. மற்றதெல்லாம் அப்படி இல்லை. மற்ற கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஓஷோனோகிராஃபியில் எடுத்தோம்னா ஒரு கடலில் உள்ளது இன்னொரு கடலில் இல்லைங்கிறான். கோரல் லீஃப் அங்கே இருக்குங்கிறான், இங்கே இல்லைங்கிறான். அதெல்லாம் இருக்குது. ஆனால் சால்ட் அப்படி இல்லை, எங்கேயும் கலந்து ஒன்று போல தான் இருக்குது தண்ணீரோட. ஆகவே இங்கே அப்போ 3 பொருள்கள், கடல் ஆகாயம்னு ஒன்று இருக்குது,
கடல் நீர்னு ஒன்று இருக்குது, உப்புன்னு ஒன்று இருக்கு. இது போலதான் என்ன பண்ணுது அந்த, அதனால் குறித்துக் கொள்ளுங்கள், அந்த கடல் ஆகாயம் சிவபெருமானுக்கு உவமை. சிவன் தான் கடல் ஆகாயம். நீர் வந்து ஆன்மாவுக்கு உவமை. நீர் வந்து ஆன்மா. உப்பு வந்து பாசத்து, பாசம் வந்து உப்பு. அதான் சொன்னார், தன் கடல் நீர் உப்பு போல. இது பௌஷ்கர ஆகமத்திலே சொல்லப்பட்ட உவமை. இதுபோல வியாபகமான பொருள்கள், ஒரு பொருளில் ஒரு பொருள் இருக்குன்னு பெறப்படுது. இது ஒன்று. ஆனால் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் இன்னொன்று சொல்லலாம். இன்னைக்கு விஞ்ஞானம் டெவலப் ஆனதுனால இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இப்போ வந்து இப்போ நம்ம டிவி பார்க்குறோம், எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது. அவ்வளவு சேனல்ஸும் அதனுடைய வேவ்ஸ் எல்லாம் ஒன்றில் ஒன்று கலந்து தான் இருக்குது. இப்போ சொல்ல முடியுமா, இந்த ரூமில் வந்து இப்போ இங்கே வந்து எத்தனை சேனல் இருக்குது? உங்கள் கனடாவில் லண்டனில் 1400 சேனல் பார்த்தேன். இங்கே எத்தனை சேனல் இருக்குது? டோட்டலி ஹவு மெனி சேனல்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் தெரியல இல்லையா? அப்போது ஒவ்வொரு ப்ராட்காஸ்டிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு ப்ராட்காஸ்டிங்கும் எப்படி போகுது? அந்த கண்டக்டர் சேம் தானே, ஒரே கண்டக்டரில் தானே இவ்வளோ போகுது, அவ்வளோ வேவ்ஸும் போகுது. அப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் பாருங்க, அதாவது ஒரு வேவ் இந்த இடத்துல இன்னொரு வேவ் இருக்கக்கூடாது, தனியாக ஒட்டாமல் இருக்கே. நீங்கள் கரெக்டாக அந்த வேவை டியூன் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் வருது, அந்த வேவை டியூன் பண்ணால் அது மட்டும்தான் வருது. ஆனால் இந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர் இருக்கு பாருங்க, அது சேம் தானே. எல்லா வேவுக்கும் கண்டக்டர் வேற வேற இல்லையே. இதுக்கு ஒரு கண்டக்டர், அதுக்கு ஒரு கண்டக்டராக இருக்கு. அப்போ ஒரு வேவ்ஸ் 1400 சேனல் ஒரே அட்மாஸ்பியரில் இருக்க முடியுது இல்லையா? சொல்றேன் விஞ்ஞானம். ஏன்னா பையங்க கேட்பான், இதெல்லாம் ஓல்டு உதாரணம் சார், இதெல்லாம் தன்கடல் நீர் உப்பெல்லாம் இதெல்லாம் ஓல்டு உதாரணம். இன்னைக்கு மாடர்ன் இல்லையா? இந்த மாடர்ன் உதாரணம் அது எனக்கு தெரியணுமே. அதனால நான் சில மாடர்ன் உதாரணம் சொல்றது. இன்னைக்கு வந்து அப்படி இருக்குல்ல. அப்போ என்ன தெரியுது? ஒரு வேவ் இருக்கிறது இன்னொரு வேவ் இருக்கலாம்னு தெரியுது இல்லையா? அது ஏக காலத்தில் கோ எக்ஸ்டென்சிவ் அண்ட் கோ டெர்மினஸ். இங்கிலீஷ் சொல்கிறதா ஆல் ப்ராட்காஸ்டிங் ஆர் கோ எக்ஸிஸ்டிங் அண்ட் கோ டெர்மினஸ். அப்போ இருக்க முடியும்னு காட்டுது இல்லை சொல்றேன். அப்போ ஏன்னா இன்னைக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இந்த விஞ்ஞானத்தை, அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை இன்னைக்கு இந்த மாடர்ன் சயின்ஸையும் கொஞ்சம் சொல்லும்போது தான் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள், ஒரு ஸ்காலர்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ண ஒரு அவசியம் வருது. அதே போல தான் இன்னொரு உதாரணம் இதை தெரிஞ்சுக்கலாம். அது போல தான் இந்த ஆன்மா, இந்த வேவ்ஸ் மாதிரி தான் ஆன்மா. அந்த டிவி பெட்டி மாதிரி தான் இந்த உடம்பு. இப்போ டிவி பெட்டியில் கோளாறு வந்தால் டிவி ஒர்க் பண்ணல இல்லையா? ஆனால் அந்த வேவ்ஸ் அழிஞ்சு போயிருச்சா? இல்லையே, வேவ்ஸ் இருந்துட்டு தானே இருக்கு. அதே போல தான் இந்த உடம்புல கோளாறு வந்தால் டெத் நிகழுது. ஆனால் அந்த ஆன்மா வந்து அழிஞ்சு போயிடல. அதுக்கு சொல்ல முடியலையா? இன்னைக்கு பாடி the TV box is like a body, the TV wave is like a soul. இது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? எப்படி சார் ஆன்மா வியாபகமாக இருக்குங்க அப்படின்னு. அப்போ வியாபகமாக இருக்குன்னு தான் நான் ஒன்று சொல்கிறான், எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினால இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த, ஏன்னா அந்த அந்த கான்செப்ட் வந்து இன்றைக்கும் விஞ்ஞானத்துலேயும் அது சேர்ந்து தான் வந்துட்டு இருக்கு எல்லாமே. ஓரளவுக்கு 7ஆம் சூத்திரத்தை நம்ம பார்த்துக்கிறோம். 8ஆம் சூத்திரத்தில் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்டால், அதற்கு சுவாமி என்ன எழுதினார், 8ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது என்று கேட்டால், ஞானம் வந்து எப்படி முற்றி பெறுகிறது. 8ஆம் சூத்திரம் சொன்னார், ஞானம் வருமாறு உணர்த்துதல் நுதறிற்று. ஞானம் வருமாறு உணர்த்துதல் நுதறிற்று. இதை லேசாக கண்ணுடைய மட்டும் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். இப்போ இந்த சூத்திரத்தை எப்படி நம்ம பார்க்குறோம்னு பார்ப்போம். இங்கே ஒரு இன்வெர்டட் கமா போடுங்க.
வாழ்ந்த நீங்கள் வந்து ஒரு சின்ன தவறு இருக்குங்க. வளர்ந்தனை வளர்ந்தென இல்லை இதுல அப்படி போட்டிருக்காங்க போல. இதுல இருக்கு தப்பு. வளர்ந்தனை வளர்ந்து அயர்ந்தனை. கரெக்ட். அதாவது இந்த ஐங்கிறது வளர்ந்தனை. தமிழ் இலக்கணம் படிச்சா தெரியும். இங்க ஐங்கிறது முன்னிலை. வளர்ந்து அயர்ந்தனை. கரெக்ட் தான். வளர்ந்து அயர்ந்தனை என ஐம்புல வேளரின் அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்றீங்க? வளர்ந்து அயர்ந்தனை. அயர்ந்தனைங்கிறது என்னது? முன்னிலை ஒருமை. அது டைரக்ட் ஸ்பீச். தம்முதல் குருமாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த. இந்த உணர்த்தங்கிற சொல் இருக்கு இல்லையா, இது வந்து ரெட்டுற மொழிதல். குருமாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த. இப்படி அதே புத்தகத்தில் இங்கே போட்டு வச்சுக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். தம்முதல் என்பது சிவன். இங்க என்ன இருக்கு? குருவும் என்று ஒரு உண்மை இருக்கு, மறந்துடக்கூடாது. குருவாய்னு சொல்லல, குருவும் மாய். அந்நியம் இன்மையின். இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது. செலும் என்பது பயனிலை. எது செலும்? ஆன்மா என்பது இங்க இது என்னது? முதல் சூத்திரத்து 7ஆம் சூத்திரத்து வரவழைக்க இரண்டலா ஆன்மா. இரண்டலா ஆன்மா அரண்களை செலுமே. 7ஆம் சூத்திரத்துல எழுவாய் இருக்கு. இதுக்கு எழுவாய் இங்க இல்லை. 7ஆம் சூத்திரத்துல எழுவாய். இரண்டலா ஆன்மா அரண்களில் செலுமே. அந்நியம் இன்மையின். அதாவது ஏற்கனவே இங்க என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அது மேல கண்ணெழி செய்துட்டு அப்புறம் நுட்பத்தை நான் சொல்றேன். 2வது வரியில தம்முதல் குருவுமாய். அதாவது தம்முதல் குருவுமாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த. உணர்த்த என்ற சொல்லு இரட்டுற மொழிதல். குருவாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த. விட்டு எதை விட்டு? இங்க ஓமையில வந்து வேடர்களை விட்டு. மன்னவகுமாரன் வேடரிடத்திலே தங்குகிறான். அந்த வேடர்களை விட்டு என்பது அங்க ஓமையில வருது. பொருள்ல என்ன வரும்? பாசத்தை விட்டு. அதாவது எப்படி சொல்றாருன்னா, இதுக்கு அணி இலக்கணத்துல என்ன வரும் அதை குறித்துக் கொள்ளுங்கள். அணி இலக்கணம். அணி இலக்கத்தை அப்ளை பண்ணீங்கன்னா ஏகதேச உருவகம்னு பேர். இதுக்கு பேர் ஏகதேச உருவகம். அதாவது ஒரு பகுதியை உருவகம் பண்ணிட்டு ஒரு பகுதியை உருவகம் பண்ணாம விடுறார். அதாவது ஐம்பொறிகளை வேடர்களாக சொன்னார். ஆனா ஆன்மாவை என்ன சொல்லல? மன்னவ குமாரன்னு சொல்லல. அதனால என்ன பண்ணாருன்னா, இப்படி எழுதி கொள்ளுங்கள். இந்த சூத்திரம் ஏகதேச உருவகம். இதை முற்று உருவகமாக சிவஞான சித்தியார் 253 கூறியது. இவர் ஏகதேச உருவமா சொன்னதை சித்தியார் முழு உருவமா ஆக்கினார். முற்று உருவகம். அவர் முடிச்சு சொல்கிறார். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி பெணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுடரில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருட்குருவாகி வந்து மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். அதாவது சிவஞான போதத்துல ஏகதேச உருவமாக சொன்ன செய்திய முற்று உருவகமாக சிவஞான சித்தியார் 253.
மெட்டாஃபர், அது இங்கிலீஷ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இதுக்கு பேர் என்னது? மெட்டாஃபர். METAPHOR, மெட்டாஃபர். மெட்டாஃபர்னா உருவகம்னு அர்த்தம். அவனும் வச்சிருக்கலாம், எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்காரனும் வச்சிருக்கலாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? அது ஒரு பெரிய அவங்க லிட்ரேச்சர்ல இது இருக்கு. இப்போ அரண்கடல் என்பது என்ன? திருவருள்னு அர்த்தம். அரண்கடல் என்பதற்கு நீங்க என்ன அர்த்தம் பண்ணக்கூடாது? த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்ட் சிவான்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. திருவடி, இறைவனுடைய திருவடி என்பது திருவருள். இங்க ஒரு நுட்பமான பொருள் இருக்கு. செலுமே என்று சொன்னால் இங்கிருந்து அங்க போறது, இந்த புடை பயிற்சி இல்லை. இங்க செலுமே அப்படிங்கிறத என்ன அர்த்தம் பண்ணாருன்னா, ஏன்னா ஏகதேச அதாவது இந்த வியாபக பொருளுக்கெல்லாம் ஒருவுதல் என்பது இல்லை. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போறதுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இங்க கிடையாது. ஏன்னா வியாபக பொருள், ஏன்னா ஒரு கண்ட பொருளுக்கு தான் இங்கிருந்து அங்க போறதுன்னு உண்டு. வியாபகம் இருக்கிற பொருள் இங்கிருந்து அங்க போச்சுங்கிறதுக்கு உண்டா? அதே சாமி எழுதுவார், ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்துல. வியாபக பொருளுக்கு ஒருவுதல் உணர்ச்சி விஷயமே அப்படின்றார். ஒருவுதல் இடத்தை விட்டு இப்போ ஒருவுதல்னா இதை விட்டுட்டு அங்க போறது. ஒருவுதல் ஓனம். ஆமா, ஓனம். ஒருவுதல் அப்படி வார்த்தை இருக்கு தமிழ்ல. ஒருவுதல். இப்ப திருக்குறள் எங்க வருது தெரியுமா? அந்த வார்த்தை எங்க வருது? சென்ற விடத்தார் செலவிடா தீது ஒரீ. அது அளவடையில சொல்றார். இந்த ஒருவுதல்ங்கிறத திருக்குறள் எப்படி சொல்றாரு? ஒரீ இல்லையா? சென்ற விடத்தார் செலவிடா தீது ஒரீ நன்னின்பால் உரிப்பது அறிவு. அந்த ஒருவு என்பது ஒரீ என்று அளவடையில வருது இல்லையா? அப்ப நீங்குதல்ங்கிற பொருள் தானே. அது இங்க சூத்திரத்தில் இல்லை. ஒருவுதல் என்பது சாமி எழுதுவேன். வியாபக பொருளுக்கு ஒருவுதல் என்பது உணர்ச்சி விஷயம் தானே ஒழிய, அதே போலதான் உயிர் போயிடுச்சுன்னா இங்கிருந்து பாடியிலிருந்து உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம உலக நடையில போய் சொல்றோம் உயிர் போயிடுச்சுன்னு. அப்படி இல்லை, உயிர் போகவும் செய்யாது வரவும் செய்யாது. உடம்புல இருந்திருக்கு. ஆமா, அதாவது அங்க என்ன பொருள்னா வேற ஒன்றும் இல்லை. இப்ப உங்க இதே சின்ன உதாரணம், உங்க டிவியில ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்ட் வந்தா உங்க டிவி படம் வரல இல்லையா? இப்ப டிவி வேவ் என்னாச்சு? அந்த கதை தான். டிவி வேவ் என்னாச்சு? அது இடம் விட்டு போயிடுச்சா? இந்த கருவியில அது செயல்படல, அவ்வளவுதான். இந்த கருவியின் வழியாக அதை ஃபங்க்ஷன் பண்ணலையே ஒழிய அந்த வேவ் வந்து டஸ் நாட் டை. வெளியில இருக்கு. ஆமா, அதே மாதிரி கரெக்ட் ஐயா சொல்றதான். நம்ம ஏதோ ஒரு பெட்டிக்குள்ள போய் வர்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பெட்டிக்குள்ள போயா வருது இல்லையே. இல்ல, அது இன்னொரு பொடிக்கு போலாமா? அந்த உயிர் இன்னொரு பொடிக்குள்ளேயும் போய் வேலை செய்யலாமா? அந்த பொடிக்கெல்லாம் இருக்கணும் இல்ல. ஒரு உயிர் வந்து ஏக காலத்துல 2 உடலை அதிர்ட்டிக்கலாம். அப்படி இருக்கு. ஒரு உயிர் வந்து ஏக காலத்துல அது வந்து எப்ப வரும்னா யோக நிலையை வரும்போது, ஒரு சித்தர்கள் அப்படி காட்டுறாங்க இல்லையா? எப்ப செய்ய முடியும்னா உயிர் வந்து தன்வசம் ஆகும்போது அப்படி செய்யலாம். அது எல்லாரும் பண்ண முடியாது. ஒரே உயிர் பல பாடியில போய் ஆக்டிவேட் பண்ணலாம் யோக நெறியில. அப்படி அது ஒரு அட்டாங்க யோகத்துல அப்படி ஒண்ணு இருக்கு. அது வேற. கொடுவிட்டு கொடுவாய் இதை விட்டு அங்க போயிருது. ஆனா ஒரே உயிரே ஏக காலத்துல பல்வேறு உயிர்கள் இருக்குது. பல்வேறு உயிர்களையும் சஞ்சாரம் பண்ணும். ஆனா என்னன்னு கேட்டா எப்பொழுதும் என்ன ஆகும்னு கேட்டா, என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் என்னைக்கு கலந்து ஒரே பொருள் ஆகாது. அதான் உள்ள பயணம். 2 சோல் வந்து ஒன்னா கலந்து ஒரே சோலா ஆயிருமா? அது இட் வில் நெவர் ஹேப்பன். அது சாமி தெளிவா எழுதுற. சடத்துக்கு அன்றி சித்துக்கு சங்கரமம் கூடாது என்பது சிவாகம நூல் துணிவு என்க.
அது ஜடப்பொருள் தான் என்ன ஆகும், ரெண்டு ஜடம் சேர்ந்து இன்னொரு ஒரு ஜடம் ஆகலாம். ஜடப்பொருளுக்கு ஒரு இயல்பு என்னன்னு கேட்டால், ஒரு ஜடப்பொருள் சுக்குநீராகி பல ஜடப்பொருளாகவும் ஆகலாம். ஒரு பொருளை உடைச்சி சுக்குநீராக ஆக்கிடலாமே. அதே போல பல ஜடப்பொருள்களை சேர்த்து ஒன்னா சேர்த்து ஒரே பொருளை ஆக்கலாம். அதுக்கு என்ன பேராங்க, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்கு, அதான் சங்கிரமம். அதுக்கு பேர் தான் சங்கிரமம். சங்கிரமம் சங்கரமம் சங்கிரமம் அதுக்கு வார்த்தை இருக்கு, சங்கிரமம். அதாவது சான்ஸ்கிரிட்ல சங்கிரமம் அழுத்தணும். சங்கிரமம் சான்ஸ்கிரிட் வார்த்தை சங்கிரமம். யூனியன். அதான் டூ என்டிட்டிஸ் பிகமிங் ஒன். இங்கிலீஷ் சொல்லுங்க, டூ என்டிட்டிஸ் பிகமிங் ஒன். இட் கேன் ஹேப்பன் இன் ஜடம். ஆனா டூ சோல்ஸ் வில் நெவர் பிகம். அது சாமி சித்தியார் வரையில தெளிவா சொல்ற. சடத்துக்கு அன்றி சித்துக்கு சங்கரமம் கூடாது என்பது சிவாகமனூர் துணிவு என்க. ஆகமத்திலேயே தெளிவா சொல்லியிருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் தான். இப்போ அதே மாதிரி ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு உயிர் இருக்கலாம். ஆனா அந்த ரெண்டு உயிரும் சேர்ந்த அந்த உடம்பை இயக்குமே ஒழிய அந்த ரெண்டு உயிரும் ஒன்னா சேர்ந்துடாது. இப்போ ஒருத்தனுக்கு பேய் பிடிக்குதுன்னு வைங்க, பேய் பிடிச்சா இவனுடைய உடம்பு தனியா இருக்குது, இவனுடைய ஆன்மா தனியா இருக்கு. இந்த உடம்ப அந்த ஆவி எந்த பேய் பிடிக்குதோ அதுக்கு ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அது போய் இயக்கும். சூரபத்மனுக்கும் அப்படி அதேதான். கந்தபுராணத்துல அருமையா சொல்லிட்டாங்க, சூரன் பதுமன் என்ற ரெண்டு ஆன்மா ஒரே உடம்புல இருக்க. சூரபத்மன் ஆள் ஒன்று, அது ஒன்னே ஒழிய ரெண்டு ஆன்மா தானே. அது இருவேறு உருவின் ஒருவேறு யாக்கை. இது எப்படி தெரியுது? சேரலைங்கிறது எப்படி தெரியுது? மறுபடியும் அருள் படிச்ச உடனே சேவலாவும் மயிலாவும் பிரிஞ்சு வந்துருச்சே. அப்ப சேவலாவும் மயிலாவும் வந்ததுனால என்ன தெரியுது? ரெண்டு உயிர் ஒன்னா சேராதுங்கிறது தெரியுதா உங்களுக்கு? அந்த உடம்பு அது ஒரு சாம வயத்தினால ஒரு அப்படி இருக்குது, அவ்வளவுதான். ஆக என்ன ஆகும்? டூ சோல்ஸ் வில் நெவர் become united and become one. அது ஆகவே ஆகாது. அது அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல எல்லாம் அவர் எழுதிடுவார். சாமி பாஷ்யத்துல இதுல அந்த நம்ம கான்செப்ட் என்னங்கிறத சொல்லிடுவார். அதனால அந்த வியாபக பொருளுக்கு ஒரு ரெண்டு விஷயம் அது கிடையாது. சித்து பொருளுக்கு ரெண்டு விஷயம் கிடையாது. ஒன்று பிகமிங் யுனைடெட், அதுவும் கிடையாது. இன்னொன்று என்ன கிடையாது? டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதுதான் வியாபக பொருளுக்கு ஒருவுதல், ஒரு இடத்தை விட்டு ஒருத்தர் போறது. அப்ப அங்க ஒருவுதல் என்பது உணர்ச்சி விஷயம் தான், அங்க வேற ஒரு காரணம் பற்றி தான் சொல்லப்படுகிறது. அதே போல இங்க என்னன்னு கேட்டா அந்நியம் இன்மையில், அதாவது சிவபெருமானுக்கும் என்ன ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டா, அந்த குருவினுடைய வடிவத்தை, குருவினுடைய ஆன்மாவில போய் இறைவன் இருந்துதான் ஞானோபதேசம் பண்ற. ஆக்சுவலா குரு வர்றார், அந்த குரு நம்மள மாதிரிதான் பாடி இருக்கவருக்கு, நம்மள மாதிரியே தான் அவருக்கும் ரெண்டு கை இருக்கு, ரெண்டு கால் இருக்கு, நம்மள மாதிரியே ஒரு அனாட்டமிக்கல் பாடி சேம் தான். ஆனா அந்த குருவுக்கு ஏன் சிவபெருமானுக்கு ஒப்பான்னு சொல்றோம்னு கேட்டா, அவர் உபதேசம் செய்யும் பொழுது அந்த சிவபெருமான் அவருடைய ஆன்மாவுல போய் நிற்கிறார். அந்த நேரத்தில் மட்டும்தான் இல்ல, அந்த நேரத்தில் அவன் அந்த உபதேசிக்கும் போது மட்டும்தான், உபதேசத்துக்கு மட்டும்தான். அதுக்குதான் சிவோகம் பாவனையில நின்றுதான் அவங்க செய்யணும். தீட்சை கொடுக்குறவங்க அந்த குருநாதர்கள் சிவோகம் பாவனையை தலைப்பட்டு தான் தீட்சை கொடுக்கணும்னு தான் இருக்கு. ஆனால் அப்படி இருக்கதா தான் ஐதீகம். அதுக்கு தான் என்ன பேர்னு கேட்டால், அதுக்கு சாமி மெய்கண்டாரே வார்த்தையை சொன்னார். அப்பொழுதுதான் சைதன்ய சொரூபி, அதுக்கு பேர் தான் சைதன்ய சொரூபின்னு பேர். அதாவது அந்த இறைவன் அந்த குருவினுடைய ஆன்மாவை, அந்த ஆன்மாவிலே நின்று ஆன்மாவை செயல்படுத்துறார் இல்லையா, அந்த நிலைக்கு தான் என்ன பேரு? சைதன்ய சொரூபி. அது சிவஞான போதத்திலே வரப்போகுது. சைதன்ய சொரூபியாய் நிற்றலான்.